வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. இன்றைக்கி நம்ம ஈரானுடைய பிரசிடெண்ட்டான இப்ராஹிம் ரைசி அவர் வந்து ஹெலிகாப்டர் கிராஷில் இறந்துட்டார். அவர் கூடயே சேர்ந்து பார்த்திங்கன்னா நிறையா மினிஸ்டர்ஸும் வந்து இறந்து போயிட்டாங்க. முக்கியமாக வந்து அமீர் அப்படிங்கிற ஒரு மினிஸ்டர் வந்து இறந்து போயிட்டார். இது நடந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூஸாக பரவுனது மட்டும் இல்லாமல் இதற்கு பின்னாடி வந்து கதைகள் எல்லாருமே வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய காரணங்கள் எல்லாருமே கற்பிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஏதாவது ஒரு காரணம் கதை உண்மையாக இருக்கலாம் இல்லையா? ஸோ இதோட பின்னணியை பற்றி தான் என்ன அரசியல் அங்கே நடந்துச்சு, அவரோட மறைவுக்கு அது வந்து நடந்த ஒரு ஆக்சிடெண்ட்டாக இல்லை வந்து இதற்கு பின்னாடி நம்மளுக்கு தெரிய வேண்டிய கதைகள் எதாவது இருக்கா அப்படிங்கிற கேள்விகள் தான் பாரிக்கிட்ட இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் பாரி. வணக்கம். இஸ்ரேல் பாலஸ்டைன் வார் வந்து போயிட்டே இருந்துச்சு. இந்த வாட்டி ஈரான் வந்து பதில் தாக்குதல் நடந்துச்சு, ரிட்டாலியேட் பண்ணுச்சு அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம இந்த அரங்கிலே உட்காந்து பேசியிருக்கோம். இப்போ இது நடந்தது உடனே எல்லாருமே இஸ்ரேலை தான் வந்து திரும்பி பார்க்குறாங்க. நானும் வந்து அந்த ஒரு பார்வையை பார்த்து முடிச்சதுக்கப்புறமா அடுத்த இன்னொரு ஸ்பெகுலேஷனே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான்லேயே நிறைய அரசியல் நிகழ்வுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு நம்மளுக்கு தெரியாமல். ஏன்னா அந்த ரைசிக்கு எதிராகவே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மட்டும் இல்லாமல் அரசியல்லே அவர் கூட இருக்கவங்களே ஒரு டீமாக இருக்காங்க. அவரை தள்ளி வச்சுட்டு பவருக்கு வரணும்னு வந்து முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க இப்படின்னு கேள்விப்பட்டோன்னே உடனே இஸ்ரேல் மேலே மட்டுமே பார்வை இல்லாமல் சந்தேகம் இவங்களோட மேலேயும் திரும்பிச்சு. இந்த மாதிரி பல கான்ட்ரவர்சிஸ் இருக்குது. இதில் நீங்கள் எதை நம்புறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் இதில் நிச்சயம் வந்து பார்த்தீங்கன்னா மொசாத்துக்கு வந்து சம்பந்தம் இருக்குது. மொசாத் வந்து உங்களுக்கு தெரியும் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்ட்டு. முழுக்க முழுக்க சீக்ரெட் ஏஜென்சி. அவங்க வந்து காசு கொடுத்துட்டு இருக்கலாம், அவங்களோட கவர்மெண்ட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஆட்களுக்கு காசு கொடுத்துருக்கலாம். ஏன்னா இந்த நிகழ்வே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அன்பிளான்டாக இருக்க மாதிரி, ரொம்ப பழைய காலத்துக்கு ஹெலிகாப்டரு, அதுவும் ஒரு அமெரிக்க ஹெலிகாப்டரு, அந்த மாதிரி இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் நமக்கு வந்து ஒரு சந்தேகம் வலுக்குது. போர் சூழலில் இருக்க அந்த நாடு, போர் சூழலில் ஒரு நாடு இருக்கும் பொழுது அது நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, ஈரான் வந்து அந்த அளவுக்கு நீங்கள் இணையதளத்தில் சில ஆர்டிகல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பழைய விமானங்கள் தான் பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க, அவங்ககிட்ட வந்து போதுமான அளவுக்கு விமானம் இல்லை. இதெல்லாம் வந்து அமெரிக்க ஊடகம் சொல்லக்கூடிய கருத்துக்கள், ப்ரொபகண்டா. ஓப்பனாக சொன்னால் ஈரான்கிட்டையும் வெப்பன்ஸ் வந்து நல்லாவே தான் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து சோவியத்தோட இதோடலாம் நிறைய நட்பு, ஏன் இந்தியாவோட அவங்க நட்பு பாராட்டிகிட்டு இருக்காங்க. சரி, இந்தியா கிட்ட வெப்பன்ஸ் வாங்குறது இல்லையா, டெக்னாலஜிஸ் வாங்குறது இல்லையா, அவங்க எல்லாமே ஒப்பந்தங்கள் மூலிமா வாங்கிட்டு இருக்காங்க. இந்தியன் கவர்மெண்ட் இவரோட இறப்புக்கு கொடிகளை வந்து நடுக்கம்பத்தில் பறக்க இந்தியா முழுக்க எல்லா பொலிட்டிக்கல் பேஸ்டாக, அதாவது கவர்மெண்ட் நடத்தக்கூடிய அத்தனை நிகழ்ச்சிக்கும் வந்து தள்ளி வைக்க சொல்லியிருக்காங்க. நடத்தலை, அரை கம்பத்தில் கொடிகள் வந்து பறக்கப்பட்டிருக்கு, இந்திய கொடிகள். அப்போ எந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப்பை வந்து ஈரான் மெயின்டைன் பண்ணியிருக்கு இந்தியாவோடங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ ஈரான் வந்து ஏதோ வந்து ஒன்றும் இல்லாத நாடு, அந்த நாட்டுக்கிட்ட போதுமான ஹெலிகாப்டர்ஸ் இல்லை, அதனால தான் ஒரு பழைய ஹெலிகாப்டரில் போனது கண்டிப்பாக கேள்விக்குரியே. அது ஈரான் கவர்மெண்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சில கருப்பாடுகள் நிச்சயம் வந்து இவரோட கொலைக்கு பின்னாடி சம்பந்தம் இருக்கும். அந்த கருப்பாடுகள் மொசாத்துக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஆளுகளாக இருக்க வாய்ப்புகள் அதிகம், அதிலெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இதற்கு பின்னாடி மொசாத் என்பது இருக்கிறது என்பதில் எனக்கு ஐயம் இல்லாமல் நான் சொல்லுவேன். ஓகே, நீங்கள் ஹெலிகாப்டர் பற்றி எடுத்துட்டீங்க, அதை பற்றி பேசி தான் ஆகணும். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு நியூஸ் படித்தேன், ஒரு கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இராணுவத்தில் வந்து ரொம்ப 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 உயர அதிகாரி, அவர் ஒரு பெரிய பதவியில் இருக்கார். அவர் வந்து ஒரு ஹெலிகாப்டரில் ஏறி போகும்போது இதே மாதிரி கிராஷ் ஆகி வந்து இறந்து போயிட்டார். ஆனால் அந்த நாட்டில் பெருசாக எந்த ஒரு ஸ்பெகுலேஷனோ இல்லை கான்ட்ரவர்சியோலாம் வந்து கிளம்பவே இல்லை. அதை வந்து இதுக்கு பின்னாடி ஏதோ இருக்குமோ அப்போலாம் வந்து யோசிக்கவே இல்லை. நீங்கள் மட்டும் ஆனால் ஈரானில் இப்போ ஒரு அதிபர் இறந்துட்டார், ஹெலிகாப்டர் வந்து கிராஷ் ஆகிடுச்சு. அந்த காலம்னு ஒன்று இருக்கு இல்லைங்க, இப்போ இந்த இறக்கக்கூடிய காலம் என்பது ரொம்ப முக்கியமானது. கரெக்டாக ஈரான் வந்து ரிட்டாலியேட் பண்ணியிருக்கு, வந்து பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக நேரடியாக போரில் வந்து ஈரான் வந்து இறங்கிருச்சு. இப்போ அதுக்கு எதிர்த்தாக்குதலாக இஸ்ரேலோட நடவடிக்கை என்ன? இப்போ கரெக்டாக ஒரு தாக்குதல் இறங்குறாங்க, அதுக்கு அடுத்து ஒரே வாரத்தில் வந்து அவங்க பிரசிடென்ட் வந்து கொல்லப்படுறாரு அப்படின்னா இதுக்கு வந்து இஸ்ரேலுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறது இது எப்படி ஏற்றுக்க முடியும்? அவங்க என்னன்னா, என்ன நீ தொட்ட அப்படின்னா உன்னை நான் உள்ளேயே ஆள் வச்சுருக்கேன் பாரு, உன்னை முடிச்சு விட்டுருவேன் அப்படி தான் அவங்க வந்து வெளிப்படுத்துகிறாங்க. இது நீங்கள் வேணால் பாருங்கள், இன்னும் ஒரு சில வாரங்கள்லேயே வந்து ஈரான் வந்து இதுக்கு பதில் தாக்குதலோ இல்லை வேறு மாதிரியான செயல்பாடுகளோ கண்டிப்பாக இறங்கும். உலக நாடுகள் பார்க்க தான் போகுது. இன்னொன்று, இது மூன்றாம் உலகப் போருடைய தொடக்க வரலாறு இப்போ எழுத தொடங்கப்பட்டு விட்டது. சீக்ரெட் அசாசினேஷன் சொல்கிறீங்களா? ஆமாம், இந்த சீக்ரெட் அசாசினேஷன் நீ ஒவ்வொரு உலகப் போர் தொடக்கத்துக்கு பின்னாடி ஒரு அசாசினேஷன் வந்து ஒரு ஸ்பார்க் பாயிண்ட்டாக இருக்கும். இது வந்து ஒரு ஸ்பார்க் பாயிண்ட்டாக அமையப் போகிறது. உலக நாடுகளோட ஸ்டேட்மெண்ட்ஸை நீங்கள் நல்லா பாருங்கள். எல்லா நாடுமே வந்து இப்போ 2 தரப்பாக பிரிய போகிறாங்க. சைட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஆல்ரெடி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இது வந்து ஒரு ப்ரெஷர் போடுற மாதிரி, இப்போ இந்த போருக்கு ஒரு ப்ரெஷர் உருவாகுது. ரஷ்யா அடுத்த நாள் அறிவிச்சது கவனிச்சிங்களா? நம்ம ரஷ்யாவோட அறிவிப்பே நம்ம பார்க்கல. உக்ரைன் மேலே நாங்கள் வந்து அணு ஆயுத தாக்குதலில் ஈடுபட போகிறோம்னு சொல்லி ரஷ்யா அறிவிக்குதுங்க. சைமில்டேனியஸாக இந்த நிகழ்வு நடக்குது, அடுத்த நிமிஷம் இந்த அறிவிப்பு வருது. இது ஒரு அணு ஆயுத போரை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம்.
ஆனால் இந்த அணு ஆயுத போர், இந்த இறுதி காலகட்ட போர் என்பது ஜியோனிஸ்டுகளுக்கு பெரிய அளவு ஆப்படிக்க போகுது. ஈரானை பொறுத்த வரைக்கும் ஜியோனிச கோட்பாட்டை டைரெக்டாகவே எதிர்ப்பாங்க. இந்த அயட்டோலான்னு சொல்லுவாங்க, அதாவது அவங்களுடைய சுப்ரீம் லீடர்ஸ்னு சொல்லுவாங்க, அது அவங்களுடைய பட்டம். நான் கூட முன்னாடிலாம் இன்னும் எல்லாரும் ஒரே பேரில் இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருப்பேன். அப்படின்னா அயட்டோலா அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய அந்த டைட்டில், அந்த சுப்ரீம் லீடருக்கான டைட்டில். இப்போ இருக்கிற அயட்டோலா அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவரோட பேச்சுகளே நீங்கள் எடுத்து பாருங்க, ஆரம்பிக்கும் போதே ஜியோனிசத்துக்கு எதிராக தான் பேசுவார். அந்த ப்ரைசிங்லேயே வந்து ஃபர்ஸ்ட் அல்லாஹ்லாம் சொல்லிட்டு ஜியோனிச கோட்பாடு ஒழியணுங்கிறதெல்லாம் சொல்லுவார். அப்புறம் தான் அவர் பேசவே ஆரம்பிப்பார். எப்பவுமே அப்படி தான் இருக்கும் அவரோட ஸ்பீச். அப்போ அந்த அளவுக்கு ஜியோனிஸ் கோட்பாட்டை அவங்க எதிர்க்கக்கூடியவர்கள். ஈரான் முழுக்கவே அது அப்படி தான். ஆரம்ப காலகட்டத்தில் ஈரான் வேற, இப்போ இருக்கிற ஈரான் வேற. இப்போ இருக்கிற ஈரான் வந்து இஸ்லாமிய ஈரான். அதற்கு முன்னாடி இருந்த ஈரான் வந்து அது வெஸ்டர்னைஸ்டு ஈரான். அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் வெஸ்டர்ன், அதாவது என்னன்னா மன்னராட்சி இருந்ததுங்க. இப்போ ஈரானுடைய வரலாறு ஒரு பேசிக்காக ஒரு மேலோட்டமாக பார்க்கணும் அப்படின்னா, ரொம்ப வருடங்களுக்கு முன்பு அந்த ஈரானுடைய வரலாறு என்பது தொடங்குற புள்ளியில் அந்த நாட்டுடைய பேர் என்னன்னு சொல்லுங்க. நமக்கு ரொம்ப பரிச்சயப்பட்ட ஒரு பேர். என்னங்க சொல்றீங்க? ஈழம். அப்படியா? ஈழம்ங்கிறது தான், ஈழம்ங்கிற அந்த மக்கள் அவங்கள வந்து ஈழம் அப்படி தான் சொல்லுவாங்க. அந்த நாடு பேர் ஈழம். அங்கே வாழ்ந்த மக்களை வந்து இவங்க ஈழமைட்ஸ் அப்படிம்பாங்க. ஈழத்தில் வாழ்ந்தவர்கள் அப்படிங்கிறதுக்கு ஈழமைட்ஸ் அப்படின்னு சொல்லி இவங்க பேர் வச்சிருக்கானுங்க. அவங்க அப்படி ஈழமைட்ஸ்னு சொல்லிக்கல. இலாஹி அந்த கடவுள்ல ஒரு இருந்துச்சு. ஈழம், ஈழம்ங்கிறது பேர். அது எங்க இருந்து ஆரிஜின் ஆகுது, அந்த வார்த்தை எப்படி அப்படிங்கிறது தெரியல. ஆனா ஈழம் அப்படிங்கிற பேர்ல தான் அந்த நாடு வந்து ஆரம்ப காலகட்ட வரலாறு தொடங்கும் போது அது ஈழம் அப்படிங்கிற ஒரு நாடு தான் அங்கே இருந்தது. அங்கே வாழ்ந்த மக்கள் ஆனால் வந்து இப்போ இருக்கிற ஈரானியன்ஸா அப்படிங்கிறது ஒரு பெரிய டிபேட். ஏன்னா இப்போ இருக்கிற ஈரானியன்ஸ் வந்து அதற்கும் வடக்கு பகுதியிலிருந்து ஆரியர்கள் என்று சொல்லி சொன்ன இவங்க தான் ஒரிஜினல் ஆரியன்ஸ். அதனால தான் நார்த் இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் எப்பவுமே ஒரு நல்ல கனெக்ஷன். அது தெரியல அது என்ன ரீசன். ஆனால் இவங்க தான் ஆக்சுவலாக ஒரிஜினல் ஆரியன்ஸு. இங்கே இருக்கக்கூடிய பிராமின்ஸு இந்த மாதிரியான நம்ம விஷயங்கள் எல்லாமே இவங்களை கடந்து தான் வரணும் வந்தா. ஏன்னா இவங்க தான் தங்களை ஆரியன்ஸ்னு சொல்லிக்கிறாங்க. இன்னைக்கு பிராமணர்கள் தங்களை வேறுபடுத்தி காட்டக்கூடிய அந்த அவங்களுடைய புராணங்களில் இருக்கக்கூடிய வரலாறுகளில் நிறைய தொடர்புகள் இது எல்லாமே வந்து ஈரான் பகுதியை சார்ந்து வருது. அப்போ அதாவது ஈரான் பகுதிக்கு அவங்க வராங்க, அங்கேயும் அவங்க வந்தவங்க தான். அவங்க அதுக்கும் மேல் பகுதியிலிருந்து தான் வராங்க, டாஷ்கண்ட் அந்த மாதிரி. அதுக்கு வடக்குல இருந்து அவங்க இறங்குறாங்க. அங்கே வந்து திரும்ப ஈரானில் அங்கே ஈழமர் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஈழமைட்ஸ் என்று சொல்லக்கூடிய மக்கள் இருந்ததாக அவர்களுக்கு அடுத்து இவர்கள் குடி போகிறாங்க. அங்கே போர் மூலமாக தான் உள்ள வந்து இன்டர்ஃபியர் ஆயிருக்காங்க. இதுதான் வரலாறு. அப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெர்சியன், நம்ம அதுக்கடுத்து வந்து செர்சஸ்ன்னு சொல்லுவாங்க ஒரு அரசர், நம்ம அது படிச்சிருப்போம். அந்த பெர்சியன் ஆர்மி இதெல்லாமே ஈரானியன்ஸ் தான். இந்த ஈரான் நாட்டில் தான் வந்து இன்ஃபேக்ட் ஈரானுக்கு ஒரு ரொம்ப சொல்லுவாங்க ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய நாடு. ஏன்னா பெர்சியன் கிங்டம் வந்து பார்த்தீங்கன்னா பிசியிலிருந்தே ரொம்ப வருஷமாக அப்படியே அடிபட்டாலும் இது பண்ணாலும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே எஞ்சி திரும்ப வருவாங்க போவாங்க. நம்ம ஊரில் சேர சோழ பாண்டியர்கள் போல தான் ரொம்ப வருஷமாக அப்படியே கண்டினியூடு டைனாசிட்டி அவங்கள்ட்ட இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அப்புறம் அலெக்சாண்டர் காலகட்டத்திலலாம் அவங்களுக்கு ஒரு பெரிய அடி ஏற்படுது, அழிகிறாங்க. சின்ன சின்ன குறுநில மன்னர்களாக இருக்கிறாங்க. திரும்ப அப்படி இது மாதிரி அப்படியே மாறிக்கிட்டே இருக்கு வரலாறு. இதில் இஸ்லாம் என்பது அதுக்கு நடுவில் வந்து ஜொராஸ்ட்ரியன்ங்கிற சொல்கிற ரிலீஜன் ஒன்று இருக்குது, ஜொராஸ்ட்ரியன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த ஜொராஸ்ட்ரியன் ரிலீஜனை ஃபாலோ பண்ணுறாங்க. பெர்சியன்ஸாக இருக்கிற காலகட்டத்தில் அவங்க இஸ்லாமிய மார்க்கத்தை ஃபாலோ பண்ணலை. ஜொராஸ்ட்ரியன் என்று சொல்லக்கூடிய ஒரு விதமான உருவ வழிபாட்டு முறைகளை தான் அவங்க பின்பற்றுறாங்க. அதற்கு அப்புறம் காலத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது தான் இஸ்லாம் மதம் வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்ல அவர்கள் இஸ்லாமியர்களாக மாறுகிறார்கள். இதற்கும் அடுத்து வந்து பார்க்கும் பொழுது டிக்டேட்டர்ஷிப்ஸ் நிறைய நடக்குது. மாடர்ன் டைம்ஸில் மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் எடுத்திங்கன்னா நிறைய அரச குடும்பங்கள் அவங்களுக்குள்ளே அப்புறம் சண்டை போட்டு ஒரு ஆளை வீழ்த்திட்டு இன்னொருத்தர் அங்கே பதவிக்கு வர்றது, இந்த மாதிரியான அரச குடும்ப சண்டைகள் ஏற்பட்டு அதன் மூலமாக புரட்சிகள்லாம் வந்து நடந்துட்டு இருந்தது. இதில் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசர் கடைசியாக இருந்தவர் ஒரு அரசர் இருக்கார். அவரோட பீரியடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப வெஸ்டர்ன் ஐடியாஸால் ஈர்க்கப்பட்ட ஒரு ஆள். முழுக்க வந்து ரைட் விங் பாலிடிக்ஸ்ன்னு சொல்லக்கூடியதை இஸ்லாமிய நாட்டில் நிகழ்த்திக்கிட்டு இருந்த ஒரு ஆள். இதில் இன்னொரு கொடுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்லாமிய நாட்டில் நீங்கள் வந்து இஸ்லாமிய சட்டங்கள் ஒன்று இருக்கும், அவங்களோட பண்பாட்டு கூறுகள், இஸ்லாம் சார்ந்த சில மரபு கூறுகள் இருக்கும். இது எல்லாத்தையும் இதுக்கு எல்லாத்துக்கும் எகென்ஸ்டாக புரட்சி பண்ண ஆரம்பிச்சார். ஒரு எடுத்துக்காட்டுக்குன்னா பெண்கள் ஹிஜாப் போடக்கூடிய இது அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு ஹிஜாப்பை நீக்கிறது, அவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்குறது, அவங்கள வந்து ப்ரமோட் பண்ணுறது அப்படின்ட்டு. அந்த டைம்லலாம் வந்து பார்த்த வீடியோ எல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்களேன். ஈரானியன் உமன் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் இல்லை நல்லாவே அது வெஸ்டர்னர்ஸுக்கு ஈக்குவலான மாடர்னைசேஷன் வந்து ஈரானில் வந்து ஃப்ளரிஷ் ஆகிட்டே இருந்தது. இது நிறையா என்ன நினச்சிக்கிறாங்க, ஈரானிய மக்களே அப்படி மாடர்ன் ஆகிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி கிடையாது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்போ மதுரையோடைய சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கிராம மக்களுடைய வாழ்க்கைக்கும்
அந்த கோர் சிட்டியில் இருக்க வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? இப்போ அதே போல் இப்போ கோயம்புத்தூர் இருக்குது, கோயம்புத்தூருடைய லைஃப் ஸ்டைலுக்கும் கோயம்புத்தூருக்கு சுற்றி இருக்கக்கூடிய கிராமத்துடைய லைஃப் ஸ்டைலுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். அதே போல் ஈரானுடைய முக்கிய நகரங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்கும் அதை சுற்றி வாழ்ந்த கிராம மக்களுடைய லைஃப் ஸ்டைலுக்கும் நிறைய ரொம்ப பெரிய வித்தியாசம் இருந்துச்சு. அவங்க முழுக்க முழுக்க இஸ்லாம் மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய மக்களாக இருந்தாங்க. ஆனால் இந்த நகரப்புற வாழ்க்கைக்குள்ளே வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை கடந்து இன்றைக்கி எப்படி சென்னையை சுற்றி நீங்கள் போக போக நம்ம கல்ச்சர், தமிழ் கல்ச்சர் அப்படியே இருக்கும். ஆனால் சென்னைக்குள்ளே தமிழ் கல்ச்சர் இருக்கா இல்லையாங்கிறது ஒரு டிபேட்டாக இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரியான ஒரு நிலை என்பது அதை விட ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் அங்கே இருந்தது. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ்லாம் இருந்துகிட்டு இருக்க டைமில் இந்த கவர்மெண்ட் வந்து பெரிய அளவு ஊழல் பண்ணுது, பெரிய அளவு இந்த லஞ்சம், இது கொள்ளையடிக்கிறது, நிர்வாகம் சரியில்லாமல் இது கரப்ட் ஆகிற டைமில் அப்போ ஒரு அயட்டோலா வராரு, காமினி அப்படின்னு சொல்லக்கூடியவர். அவர் தான் வந்து ஒரு இஸ்லாமிய புரட்சியை அங்கே செய்கிறாரு. இஸ்லாமிய சட்டங்களை நிறுவி அதன் மூலமாக ஒரு அரசாட்சி, அந்த அரசாட்சி வீழ்த்திட்டு அதற்கப்புறம் அடுத்து வந்த அரசாட்சி என்பது இஸ்லாமிய அரசு. இஸ்லாமிய குரானில் என்ன சொல்கிறாங்களோ ஒரு அரசு எப்படி செயல்படணுங்கிறதோ அந்த மாதிரியான ஒரு அரசை வந்து அவங்க நிறுவுறாங்க. அதில் தான் வந்து இந்த கட்டாய ஹிஜாப் போடணும், பெண்ணா எப்படி இருக்கணும், ஆண்ணா எப்படி இருக்கணும், அவங்களோட தொழில் இந்த மாதிரியான இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய வழிகாட்டலின் அடிப்படையில் ஒரு அரசு என்பது அமைகிறது. இந்த அரசு வந்து முழுக்க முழுக்க மத குருக்களால் வழி நடத்தக்கூடிய அரசு. அங்கே எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக கணக்கு தெரியல, 89 நினைக்கிறேன், 89 குருமார்கள், 89 குருமார்கள் சேர்ந்து ஒரு குருமாரை தேர்ந்தெடுப்பாங்க. அவர் தான் அயட்டோலா, அவர் தான் வந்து சுப்ரீம் லீடர். அவருக்கு தான் வந்து அவருக்கு கீழே தான் ஒட்டுமொத்த அரசாங்கமும். அதுக்கு அடுத்து தான் இவங்கெல்லாம், நீங்கள் ரைசி இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிபர்கள், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வழிகாட்டலில் நிர்வாகிகளாக இவங்க இருப்பாங்க. இவங்களும் மத குருமார்களாக தான் இருப்பாங்க. புரியுதுங்களா? இது முழுக்க முழுக்க மத குருமார்களால் நடத்தப்படக்கூடிய அரசு. அப்படி தான் ஈரான் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு. இப்போ அதுக்கு முன்னாடி வேறு காலங்களில் மாறி வந்திருக்கு. இப்போ நம்ம கூட பார்த்து இப்போ ஹிஜாபுக்கு எதிராக மக்கள் வந்து அங்கே போராட்டம் பண்ண அந்த வீடியோஸ்லாம் நிறைய பேரை வந்து, ஏன்னா ரொம்ப அது வந்து வேறங்க, அதுக்கும் இஸ்லாமுக்கும் பெருசாக சம்மந்தம் கிடையாது. அது வந்து இந்த வெஸ்டர்ன் ஐடியாஸை வந்து அதிகமாக திணித்து கொண்டு அந்த வெஸ்டர்ன் ஃபிலாசபி அந்த விஷயங்களில் வந்து ஊறி போய் இந்த நாத்திகம் இந்த மாதிரி பேசிய இவங்களுக்கு ஆகாதவங்களோடக்கெல்லாம் உளவு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்குலாம் கடுமையான சட்டங்களால் தண்டனை, அது இஸ்லாமிய சட்டங்களால் தண்டனை கொடுக்கப்பட்டது. இஸ்லாமிய சட்ட தண்டனை என்னன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ ஒருத்தர் விபச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு, அங்கே வந்து ஹெராயின் கொக்கைன் கடத்திக்கிட்டு இருக்காரு, இதுக்கு வந்து இஸ்லாம் மதம் என்ன தண்டனை கொடுக்கும்? வெட்டிடுவாங்க. இந்த மாதிரி தண்டனை அங்கே நிறைவேற்றுறாங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக அது ஒரு இந்த மாடர்ன் சொசைட்டியில் நீங்கள் அந்த தண்டனைகளை பார்க்கக்கூடிய மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு ஹியூமன் ரைட் வயலேஷனுங்கிற கான்செப்டில் தானே பார்ப்பாங்க. ஆனால் அவங்க இஸ்லாமிய அவனும் தவறு செய்யாதவர்கள் கிடையாது, தண்டிக்கப்பட்டவர்கள். அங்கே நிறைய பேர் ஆயிரக்கணக்கான பேர் தண்டிக்கப்பட்டாங்க. ஆனால் தவறு செஞ்சவங்க தான் தண்டிக்கப்பட்டாங்க. ஆனால் அந்த தவறுகள் வந்து மற்ற நாடுகளோட தண்டனைகளோட நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது இந்த தப்புக்கு இவ்வளோ பெரிய தண்டனையா, அந்த மாதிரி. இப்போ அரச துரோக வழக்கில் அந்த நாட்டுக்கு, அந்த நாட்டுடைய அரசுக்கோ அந்த மக்களுக்கோ துரோகம் செஞ்சுருப்பாங்க. அமெரிக்காவுக்கு அந்த மாதிரி கேசஸ் நடந்திருக்கு. அமெரிக்காவுக்கு வந்து உளவு சொல்லியிருப்பாங்க, அமெரிக்காவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் காசை வாங்கிட்டு இங்கே செயல்பட்டுருப்பாங்க. இந்த மாதிரியான நாட்கள் தப்பிச்சு அமெரிக்காவுக்கு போயிருப்பாங்க, அவங்கள திரும்ப பிடிச்சிட்டு வந்துலாம் கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நடந்தது தான். இதை வந்து இப்படி நடந்திருக்கணுமா அப்படின்னா அது இஸ்லாமிய சட்டம் என்ன சொல்லுதோ அதை அவங்க அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. சரியா தப்பாங்கிறது அது இன்னும் டீப்பாக போகணும். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்போது இதை வந்து அதிகப்படியாக பூதாகரப்படுத்தியது வந்து அமெரிக்க ஊடகங்கள் தான். அது அவங்க நாட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய தண்டனை. அங்கே ஒருத்தர் ரேப் பண்ணுறான், இல்லை பெண்களை விபச்சாரம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்குலாம் தான் அந்த தண்டனை கொடுக்கப்பட்டது. அவங்கள கூட நீ வந்து தண்டிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. பட் வெளியில் உலகத்துக்கு பார்க்கும்போது இந்த தண்டனைகள் தூக்கில் நடு ரோட்டில் தூக்கில் தொங்க விடுறது, இந்த தண்டனையெல்லாம் வந்து நமக்கே கொஞ்சம் ஹாரிஃபிக்காக தானே இருக்குது. என்னடா அது அப்படின்ட்டு எல்லாரும் மக்கள் எல்லாம் நடுவில் ஊருக்கு பழகினது இல்லை. நம்ம ஊருக்கு பழகினது இல்லை. அவங்களோட ட்ரெடிஷன், அவங்களுடைய ரிலீஜியஸ் பிலீஃபில் அது சரி, தப்பு செஞ்சவன எல்லாரும் முன்னாடியும் தண்டிக்கப்படணும். இந்த ட்ரையல் ப்ராசஸ்னு ஒன்று இருக்குல்ல, அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். அவர் குற்றம் நிரூபிக்கப்பட்டு அதுக்கப்புறம் வந்து ரூமுக்குள்ள அடைச்சி வச்சு சோறு போடுறதா இல்லை வந்து தண்டனை கொடுக்குறதா, இதுதான் தண்டனையா அப்படின்னா அது டிபேட்டபிள். இப்போ நீங்கள் நம்ம மக்கள்கிட்டே கேளுங்களேன், ஒரு குழந்தை பிள்ளையை ரேப் பண்ணி கொண்டுறான் ஒருத்தன், அவனை என்ன பண்ணலாம்? நம்ம இல்லை அதை சட்டமாக்கிட்டு அவனை கொண்டுடலாம்னு நம்மளே பேசியிருக்கோம்ல. அதே மாதிரியான விஷயத்தை தான் அவங்க பண்ணுறாங்க. இதை வந்து அமெரிக்க ஊடகங்கள் எப்படி காட்டுதுன்னா, பார்த்தீங்களா அவங்களுக்கு எதிராக இருக்கவங்க எல்லாரையும் வந்து அவர் இப்படி கொடுமைப்படுத்துறாங்க, அது இதுன்னு அவன் பண்ணுறான். அந்த செய்திகளை பார்த்துட்டு நம்ம இங்கே பேசிடக்கூடாது. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க நாட்டுக்கு அவங்க உண்மையாக இருக்காங்களான்னா உண்மையாக தான் இருக்காங்க. அதனால தான் இப்படி சாகுறாங்க. அவங்க நாட்டுக்கு உண்மையாக இருக்கிறாங்க, அதனால இப்படி சாகுறாங்க. ஒரு நாட்டுக்கு எது நல்லது எது கெட்டதுங்கிறத பார்க்கணும். ஈரானியர்கள் ஒரே மக்கள் தான், ஒரே இனம், ஒரே மக்கள், ஒரே மொழி தான் பேசுகிறாங்க. அவங்க ஒரு நாடாக இருக்கிறாங்க. அப்போ அவங்க நாட்டுடைய நலத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க.
அது வந்து அமெரிக்காவுக்கு அடிபணிஞ்சா நல்லது அப்படின்னு நீங்கள் நம்பினா நம்ம எப்படி அதை ஏற்றுக்க முடியும்? இல்லை நான் என்ன கேட்குறேன், இப்போ நீங்கள் வந்து சந்தேகிக்கிறீங்க இதை, இந்த நாட்டிலே வந்து வேற ஒரு பிளவு இருந்து அவரை வந்து கொண்டிருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நீங்கள் இருக்காங்க. நான் தான் சொல்கிறேன், அது அந்த பிளவுங்கிறது வந்து இந்த நாட்டுக்கு நல்லது செய்யணுங்கிற பிளவு கிடையாதுங்கிற நான். அவ்வளோதான் விஷயம். அங்கே பிளவுகள் இருக்குது. கவர்மெண்ட் இங்கே பாருங்கள், இன்னைக்கு இந்தியாவோட அரசியலை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்கா இன்வால்மெண்ட் இல்லாமல் இங்கே அரசியல் கிடையாது, சீனாவோட இன்வால்மெண்ட் இல்லாமல் இங்கே அரசியல் இல்லை. இது அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. உலக நாடுகள் கண்டிப்பாக இன்டர்ஃபியர் ஆகுது. அதே போல் ஈரான்லேயும் உலக அரசியல்கள் இன்டர்ஃபியர் ஆகுது. நமக்கு ஆகாதவன் ஒருத்தன் வந்துடக்கூடாது, நமக்கு ரொம்ப எதிராக இருக்கவன் வந்துடக்கூடாதுங்கிறது அவங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. இப்போ அதனால தான் இவர் அசாசினேட் செய்யப்படுறாரு. இது அசாசினேஷன் தான் நம்ம சொல்லணும், இது விபத்துனே சொல்லக்கூடாது. அப்படியே மக்கள்லாம் வந்து பட்டாசு வெடிச்சு எல்லாருமே வந்து கொண்டாடுறாங்க, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கான மெயின் ரீசன் இந்த பட்டாசு வெடிக்கிற நிகழ்வுகள் இதெல்லாம் எந்த ஊடகத்தில் வந்துச்சுன்னு போய் பாருங்க. வெஸ்டர்ன் அமெரிக்கன். இதில் அந்த பட்டாசு இந்த வீடியோவை நம்ம ஏன் நம்பணும்? முதல்ல இந்த வீடியோ ஏன் நம்ம நம்பணும்? அமெரிக்க ஊடகத்தில் வந்துச்சுன்னா அதை நம்ம நம்பிடணுமா? அது எப்போ வேணாலும் வெடிச்சிருக்கலாம் அந்த பட்டாசை. இவர் இறப்புக்காக தான் அதை வெடிக்கிறாங்க தெரியாது நமக்கு. வேர்ல்டு இவங்க இப்படி தான் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்க ஊடகம் மோனோபொலி எடுத்து வச்சிருக்குது உலக மீடியாஸில். சரி, இந்த தடுப்பூசி சார்ந்த விஷயங்களில் உலகம் முழுக்க பெரும் புரட்சிகள்லாம் வந்துச்சு. அதெல்லாம் இவங்க இந்த மாதிரி ஃபுட்டேஜ் எல்லாம் காட்டியிருக்கானுங்களா? எவ்வளோ பேர் மக்கள் எவ்வளோ பெரிய மார்ச் பாஸ்ட் பண்ணாங்க, இதெல்லாம் வந்து காட்டுறதில்ல வேர்ல்டு மீடியா. இவர் இறந்ததுக்கப்புறம் ஈரானுக்குள்ளே போய் இவங்க வீடியோ எடுத்துகிட்டு வந்து அந்த மக்கள் கொண்டாடிட்டு இருக்காங்கிறத இவன் கரெக்டாக காட்டிடுறானா? எந்த ஈரானியன் மீடியாவில் இது ஃபஸ்ட்டு டெலிகாஸ்ட் ஆச்சு? அவங்க ஊரில் எப்படி டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க? அதாங்க, அப்படி இவன் போய் எப்படி எடுத்தான்? இந்த கேள்வி இருக்குல்ல, இன்டர்நெட் இருக்குல்ல, அது தாங்க போய் எடுக்கல. இவன் என்ன சொல்கிறான்னா, இன்டர்நெட்டில் இந்த வீடியோஸை வந்து வெரிஃபை பண்ணுறது எவனுமே பண்ணுறதில்ல. இது உண்மையா பொய்யா? ஈரானில் வேற ஒரு காலத்தில் கூட அந்த நிகழ்வு நடந்திருக்கலாம். இன்னொன்று கவனிங்க, இவ்வளோ பெரிய டிக்டேட்டர் இருக்கிற ஒரு நாடு இந்த மாதிரி மக்கள் வந்து அவர் இறந்ததை கொண்டாடுறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். அங்கே அவரோட ஆதரவாளர்கள் இருப்பாங்களே, என்ன ஆகும்? கலவரம் வருவோம் வராதான்? அவங்கெல்லாம் கொண்டுருவாங்க, போய் கலவரம் வரும்ல கண்டிப்பாக. நீங்கள் என்ன தான் வந்து இந்த ஆளுகைக்கு ஆப்போசிட்டு நிறையா மக்கள் ஆப்போசிட்டாக இருந்தாங்க அப்படின்னா அது வேற. அப்படி கிடையாது, அப்படி ஆப்போசிட்டாக இல்லை மக்கள். அதில் ஒரு தரப்பு வந்து போர் விரும்பலை. ஈரான் வந்து இப்போ இதுக்குள்ளே போயிட்டு பாலஸ்தீன மக்களுக்காக போய் சப்போர்ட் பண்ணுறது இதெல்லாம் வந்து ஒரு சிலருக்கு அச்சத்தை ஏற்படுத்தலாம். இது தேவையில்லாத நம்ம நாட்டை பின்னுக்கு தள்ளணும், இந்த எண்ணம்லாம் இருக்கலாம். ஆனால் அப்படி நினைக்கிறவங்க கூட நம்ம நாட்டுடைய ஒரு அதிபரை வந்து கொண்டுட்டாங்க, அவர் செத்தது எங்களுக்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி அதை கொண்டாடுவாங்க அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியாது. சில சோசியல் மீடியாவில் சில த்ரெட்ஸில் நானும் போய் பார்த்தேன். ஐ எம் ஈரானியன், இவர் இறந்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் போய் உங்களுக்கு தேவைன்னா போய் பாருங்கள், செக் பண்ணுங்கள். அந்த அக்கௌண்ட்ஸ்லாம் ஒரிஜினல் அக்கௌண்ட்ஸான்னு போய் பாருங்கள். கீழே கமெண்ட்ஸில் அவர் இறந்ததை வந்து நாங்கள் கொண்டாடுறோம், இது பண்ணுறோம், அது செஞ்சுருக்கோம், அது பண்ணுறோன்ட்டு அந்த மாதிரியான அக்கௌண்ட்ஸ்குள்ள உள்ளே போய் பார்த்தா அவங்க ஈரான்லேயே இல்லை. யாரான்னு பார்த்தா இந்த அமெரிக்காவுக்கு சால்ரை அடிச்சு ஈரான்லேருந்து விரட்டி விடப்பட்டாங்க பார்த்தீங்களா இந்த பயப்புலைங்க. அமெரிக்காவுக்கு சால்ரை அடிச்சுட்டு வெஸ்டர்ன் கல்ச்சரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு குடிச்சிட்டு கூத்தடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு குரூப் எப்படி இருந்தாலும் அதுக்கு ஒரு அடிக்ஷனாக இருந்த ஒரு கும்பல் இருக்க தானே செய்யும். இப்போ ஒரு அரசாங்கம் வந்து கஞ்சா விற்கிறவனையும் ஹெராயின் விற்கிறவனையும் இவங்களும் பெரிய அளவுக்கு தடை போடுதுன்னா அதுக்கு பழக்கப்பட்டவன் ஒரு இருப்பான்ல, அவனுக்கு இங்கே அந்த இது வேற எங்கே கிடைக்கும்னு தேடிட்டு போவான்ல. அதே மாதிரி வெஸ்டர்ன் லைஃப் ஸ்டைலுக்கு பழக்கப்பட்டவன் இருப்பான்ல கொஞ்சம் பேர் ஈரானியன்ஸு, அவன்லாம் இப்போ வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆயிருக்கான். அங்கே உட்காந்துட்டு அவங்க கமெண்ட் அடிச்சுட்டு இருக்கானுங்க. அங்கே உட்காந்து கமெண்ட் அடிக்கிறது ரொம்ப சரி, அப்படி தான் அக்கௌண்ட்ஸ் இருக்குது, ஐடிஸ்லாம் இருக்குது. நான் போய் உள்ளே போய் மெனக்கிட்டே போய் பார்த்தேன், அதெல்லாம் நிறைய லைக்ஸ்லாம் வேறு வந்துருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம மக்கள் இன்னும் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா சொல்கிறத நம்புகிறாங்க. இன்னொன்றுங்க, ஒரு நாடு அவனுக்கு எது நல்லதுங்கிறத அவன் யோசிக்கிறான், அதை நம்ம குறை சொல்ல முடியாது. ஈரான் வந்து அப்படி தான் யோசிக்குது. ஈரான் ஏன் இந்தியாவோட நட்பாக இருந்துச்சு? அப்போ இந்தியா கெட்ட நாடா? ஈரான் கெட்ட நாடு. ஈரானோட இந்த பர்டிகுலர் அதிபர் வந்து அவ்வளோ நெருக்கம் இந்தியாவோட, கிட்டத்தட்ட 20 வருஷமாக இந்தியாவோட ரொம்ப நல்ல ஒரு டைப்பில் வந்து ஈரான் வளர்ந்து வந்ததுக்கு அடிப்படை காரணம் இவர் தான். இப்போ நீங்கள் இதெல்லாம் எப்படி நீங்கள் இது பண்ண முடியும்? அப்போ முழுக்க இது வந்து உலக சதி, உலக அரசியல் இதுக்கு பின்னாடி இருக்குது. இது வந்து 3ஆம் உலகப் போருக்கான தொடங்கிருச்சு. நம்ம தொடங்கும் சொல்லிட்டு இருக்கோம். இது 3ஆம் உலகப் போர் தொடங்கிருச்சு. இது அணு ஆயுத போராக மாறுதா என்ன ஏதுங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் 3ஆம் உலகப் போர் தொடங்கப்பட்டு விட்டது, அஃபிஷியல். இது கண்டிப்பாக இது அடுத்த கட்ட நகர்வுங்கிறது வந்து இப்போ ஈரான் வந்து திரும்ப ரிட்டாலியேட் பண்ணும். அமைதியாக போவாங்களாங்கிறது எனக்கு டவுட்டு தான். ஏன்னா அவங்க அதுலேருந்து சரியாயிட்டு வந்துட்டு அவங்க திரும்ப நடவடிக்கை எடுப்பாங்க. இன்னொன்று, எந்த அளவிற்கு மனித உரிமை மீறல்களும் எந்த அளவிற்கு இனப்படுகொலையும் காசாவில் நடந்துகிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்.
ஏதாவது மீடியா ஒழுங்காக பேசுதா? அதை யாரும் கண்டுக்கிறது இல்லை. கிட்டத்தட்ட 30,000 குழந்தைகள் அங்கே வாழ்க்கை இழந்திருக்காங்கங்கிறது தான் உண்மை. பெரிய அளவு மக்கள் வந்து செத்துக்கிட்டு இருக்காங்க, லட்சக்கணக்கான பேர் காலி. நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது, ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தோராயமாக எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ரூமுக்கு ஒரு ஆளுன்னே வைங்க, ஒரு வீட்டுக்கு ஒரு ஆளுன்னே வைங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் குறைஞ்சது ஒரு 500 பேர் இருப்பாங்களா? ஒரு 500 மினிமம் நம்ம சொல்கிறோம். ஒரு ஃபேமிலி ஒருலாம் வைக்கல, ஒரு 500 பேர் இருப்பாங்க. அப்படியே கொத்து குண்டுகளை போட்டு அப்பார்ட்மெண்ட்டே சரிஞ்சு விழுகுது இல்லை வீடியோவில். அப்படியே அப்பார்ட்மெண்ட்ஸே ஒன்றும் இல்லாமல் வெடிச்சு போய் கிடக்கிறதெல்லாம் பார்க்குறோம்ல காசா. சந்ததிகள் அப்படியே சாரையாக போதுங்கிறீங்க. அப்புறம் எத்தனை பேர் செத்துக்கிட்டு இருக்கான். இது ஏன் வந்து வேர்ல்டு மீடியா மறைச்சிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இவங்க பண்ணுற இனப்படுகொலை, இந்த ஜியோனிச கும்பல் போடுற அட்டூழியத்தெல்லாம் வாய் திறந்து எவனுமே பேசுறதில்ல. நம்மளாலையுமே பேச முடியல. பேசினா ஸ்ட்ரைக்கு லொசுக்குன்னு அடித்து காலி பண்ணிடுறான். நம்ம இலுமினாட்டின்னு நம்ம பேசுகிறோம். அதுக்கான ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷனே வந்து ஜியோனிசம் தான். ஜியோனிசத்தை புரிஞ்சுக்கிட்டா தான் இலுமினாட்டிசம் என்ன, இலுமினாட்டிஸ்னா யாருன்னு உங்களுக்கு புரியும். ஜியோனிச கோட்பாடு என்ன, வேற ஒன்றும் இல்லை. யூதர்கள் தான் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதர்கள். மற்ற அனைவரும் கோயம்ஸ்னால் என்னென்னா மாடு ஆடு அதெல்லாம் கோயம்ஸு. அத்தனை உயிரினங்களும் யூதர்களுக்கு பணிவிடை செய்வதற்காக இறைவனால் அருளப்பட்டது. ஐந்தறிவு ஜீவன்களுக்கு ஈக்குவல் நம்மலாம். அவங்களுக்கு அடிமையாக வேலை செய்வதற்காக இறைவனால் படைக்கப்பட்டவர்கள் நம்ம. இவங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். இவங்க தான் ஜியோனிஸ்ட். இந்த புரிதலில் எவன் இருக்கிறானோ அவன் தான் ஜியோனிஸ்ட். இவனுக்கு என்ன பண்ணானுங்கன்னா நம்ம நாட்டை அடையணும் அதை அடையணும்னு சொல்லிட்டு எந்த வழியை வேணாலும் கையாளுவானுங்க. ஆனால் இவங்க ஒரிஜினலாக யூதர்களான்னு கேட்டால் நீங்கள் பைபிளில் சொல்லப்பட்ட ஒரிஜினல் யூதர்கள் இவனுங்களே கிடையாது. வெளில போயிட்டு திருப்பி வந்தவங்க. இவங்க வெளியில் போய் பல இனமாக கலந்து இவங்க வந்து மரபணுவில் வந்து மாட்டிக்கிட்டானுங்க. டிஎன்ஏ ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது இவங்க எவனுமே ஜூஸே கிடையாது. மிடில் ஈஸ்ட் மரபணுவே இவங்ககிட்ட இல்லை. நீ இந்த பகுதி ஆளே கிடையாதுரா, இந்த ஊருக்காரனே கிடையாதுரா. யாரா நீங்கன்னா இட்டாலி, ஈஸ்டர்ன் இட்டாலியிலேருந்து வந்திருக்கானுங்க இவனுங்க. அப்போ ஐரோப்பியர்களுங்க. இவங்க எப்படிங்க வந்து மிடில் ஈஸ்ட்டுக்கு இவங்களுக்கு என்னங்க சம்மந்தம்? அந்த மரபணுவே கிடையாது. இப்போ அரபிகளோட மரபணு இவங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா இவங்க இந்த மண்ணில் இருந்து போனவங்கன்னு நீங்கள் சொல்லலாம். இவன் ஐரோப்பிய மரபணுவை கொண்டவன். இவன் எப்படி இங்கே வந்திருப்பான்? இவன் எப்படி ஆரிஜினாக இருக்க முடியும்? இங்கே இவனுக்கும் இந்த ஆரிஜினுக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்போ இது வந்து முழுக்க இந்த ஜூங்கிற கான்செப்டுக்குள்ளே வந்து உட்காந்துக்கிட்டு இவங்க இந்த யூதர்கள் உண்மையான யூதர்கள் கிடையாது. நீங்கள் பைபிள் குரானில் சொல்லப்படுற யூதர்கள் இவங்க கிடையாது. அவங்க வேற, இவனுங்க வேற. இவனுங்க அந்த ஐடென்டிட்டிக்குள்ளேருந்து உட்காந்துக்கிட்டு இந்த கசாரியன் ஜூஸ்ன்னு சொல்லுவாங்க இவங்க வந்து உள்ளேருந்து உட்காந்துக்கிட்டு ஏமாற்றிட்டு அலைகிறாங்க. நாங்கள் தான் ஜூ, நாங்கள் தான் அழிக்கப்பட்டோம் ஒழிக்கப்பட்டோம். நீ உண்மையிலே நீ வந்து ஒழிக்கப்பட்டனா எப்படி உனக்கு இன்னொரு இனத்தையும் அதே ஒரு துயரத்தை உன்னால் கொடுக்க முடியும்? இல்லை, இப்போ இவங்க இதெல்லாம் வந்து நம்மளுக்கு மேலே சந்தேகம் திரும்பும். ஏன்னா மொசாதோட கில்லிங் பேட்டர்ன்ஸ்லாம் வந்து எல்லாருக்கும் தெரியும். நிறைய அசாசினேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க, ரிவெஞ்ச் மர்டர்ஸ்லாம் வந்து நடந்திருக்கு, அவெஞ்சர்ஸ்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க நிறையா. இப்படி இருக்கிறப்போ நம்ம மேலே இந்த சந்தேகம் வரும், டைரெக்டாக ஒரு போர் சூழல் உருவாகும். அது நம்மளுக்கு இன்னும் நெருக்கடியை கொடுக்கும்னு அவங்க வந்து யோசிக்க மாட்டாங்க. இல்லை அவங்களுக்கு இந்த போரே அவங்க தானே வாண்டடாக பண்ணுறாங்க. இப்போ அவன் எதுக்கு வந்து சடங்குலாம் பண்ண போகிறான்? அந்த மாடெல்லாம் எதுக்கு கொண்டு வரான்? அவன் இப்போ உலக போரை ஸ்டார்ட் பண்ணணும். உலக போரை ஸ்டார்ட் பண்ணி நியூ வேர்ல்டு ஆர்டரை கொண்டு வரணும். இப்போ ஒவ்வொரு எல்லா நாடும் வந்து நாடாக இருக்குது, இராணுவமாக இருக்குது, ஒவ்வொரு மக்களும் செல்ஃப் கவர்னிங்காக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே. அதுலேயே அவன் உள்ள இன்டர்ஃபியர் ஆகி அவன் ரூல் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் இது வந்து இந்த செட்டப் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான் அவன். ஒரு டோட்டல் டிசாஸ்டர் நடக்கணும் அவனுக்கு. இப்போ ஒரு அமைதி இருக்கிறது விரும்பல அவன். முழுசாக இப்போ அழியணுங்க உலகம் அழியணும்னா இந்த உலகத்தோட இந்த கட்டமைப்பு அழியணும். இதில் அவன் வந்து பாப்புலேஷன் ரிடக்ஷனை ஏற்படுத்துவான். மக்களோட ஜனத்தொகையை நிறையா குறைப்பான். அவன் எந்தெந்த இனத்தெல்லாம் அழிக்கணுமோ அவன் அந்த இனத்தெல்லாம் அழிப்பான். கருப்பினத்தவர்கள், இந்தியர்கள் இவங்கெல்லாம் பெரிய அளவுக்கு பாதிப்புக்குள்ளாவாங்க. சீனர்களும் இவங்கெல்லாம் பெரிய அளவுக்கு பாதிப்புக்குள்ளாகி இந்த இனங்கள் எல்லாம் அழியும், பாதிக்கு பாதி அழியும். இதை அழிச்சதுக்கப்புறம் அவன் என்ன பிளான் பண்ணுறான்? இந்த மாதிரி மனிதர்கள் வந்து தனித்தனியாக நாடுகளாக இருந்து கொண்டிருந்தால் நமக்குள்ளே இப்படி பிரச்சனை வரும், அதனால குளோபல் லா வந்து உருவாக்கணும்னு சொல்லி ஒரு இடத்துக்கு வருவானுங்க. உலக சட்டம்னு ஒன்று கொண்டு வருவாங்க. இப்போ அப்படி கிடையாது. இப்போ வந்து ஒப்பந்தங்களுக்கு அடிப்படையில் உலக நாடுகள் ஒருங்கிணைஞ்சு ஒரு சில முடிவுகள் எடுப்பாங்க. ஆனால் அந்த நாடுகள் ஒத்துழைக்கணும். அதுக்கு அது சட்டமாலாம் இருக்குல்ல. அது அந்த நாடு ஒத்துழைக்க முடியாதுன்னு சொன்னாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படிதான் ஒரு இப்போ குளோபலாக வந்து நம்ம இவ்வளோ தான் ப்ரொடெக்ஷன் வச்சுக்கணும், இது ஏன்னா உலகம் அழிஞ்சிடும் இல்லைனா அப்படிங்கிறதுக்காக சில முடிவுகள் எடுப்பாங்க. ஆனால் அந்த நாடு அது ஒத்துக்கல அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. சில ஒப்பந்தங்களை இந்தியா கையெழுத்து போடலை, இல்லை எனக்கு ஒத்து வராதுன்னு சொல்லி ஒதுங்கிட்டானா
அவனால் போயிட்டு நீ கட்டாயம் பண்ணி தான் அவனுங்களாம் இங்கே வற்புறுத்த முடியாது. நார்த் கொரியாவை ஒன்றும் பண்ண முடியல இன்னைக்கு வரைக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி தான் இருக்குது. ஆனால் இப்படி இல்லாமல் ஒரு குளோபல் கவர்னன்ஸ் வரணும்னு எதிர்பார்க்குறான். எப்படி இன்றைக்கி வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தை மத்திய அரசால் கலைக்கவோ மத்திய அரசால் தமிழக அரசை வந்து ஒன்றுமில்லாமல் ஆக்கவோ முடியுமோ அந்த மாதிரியான ஒரு பவர், பொலிட்டிக்கல் பவர் வந்து வேணும் அவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட்டுக்கு. அப்போ இங்கே எப்படி தமிழ்நாடு ஒரு ஸ்டேட்டாக இருக்கோ அதே மாதிரி இந்தியாவே ஒரு ஸ்டேட் மாதிரி ஆயிரும். இந்த குளோபல் கவர்மெண்ட்டுக்குள்ள ஸ்டேட் ஆஃப் த வேர்ல்ட் அந்த மாதிரி ஆயிரும். அந்த இதில் போலீசிங் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குளோபலாக இருக்கும். போலீஸ் டிபார்ட்மெண்ட் இதில் இப்போ நீங்கள் வந்து ஒரு கிரிமினல் வந்து ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாடு தப்பிச்சு வந்தால் இந்த போலீஸ் வந்து என்ன பண்ணுவார், அந்த போலீஸுக்கு பர்மிஷன் வாங்கணும், லெட்டர் ப்ரொசீஜர் இருக்கணும், இந்த நாடோட தூதரத்துக்கு அந்த நாட்டு தூதரத்துக்குலாம் பெரிய அளவுக்கு கம்யூனிகேஷன்லாம் நடந்து அதுக்கப்புறம் தான் எங்கள் நாட்டிலேருந்து போயிட்டான் வந்துட்டான் நீங்கள் அடைக்கலம் கொடுக்குற மாதிரி இருக்குது, நீங்கள் அவனை கண்டுபிடிச்சி சொல்லணும் அப்படின்னா 2 போலீஸும் இன்வால்வ். இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா குளோபல் போலீசிங் வரும். ஒரு நாட்டிலேருந்து தப்பு பண்ணிட்டு நீங்கள் இன்னொரு நாட்டுக்கு வந்தால் எந்த விதமான அனுமதியும் இல்லாமல் அவங்க வந்து உங்கள் நாட்டு போலீஸ்னு ஒன்று இல்லாமல் போகும். ஓகே, இப்போ இதெல்லாம் எப்படி சாத்தியப்படுத்த முடியும்? இப்போ இருக்கிற சிஸ்டமை உடைச்சா தான் சாத்தியப்படுத்த முடியும். இப்போ இருக்கிற சிஸ்டம் எப்படி நீங்கள் உடைப்பீங்க? அதுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் வந்து 3ஆம் உலகப் போர். அதை இவங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணுறாங்க. அது ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுக்கு சாதகமாக அந்த போருடைய முடிவுகள் வரணுங்கிறதுக்காக அவனுடைய பிற்போக்கு புத்தி, அவனுடைய சடங்கு புத்திலாம் இதுலேயும் பண்ணுறான். நான் 5 மாட்டை கொண்டு வந்து பழி கொடுத்துட்டோம்னா இதெல்லாம் நமக்கு சாதகமாக அமையும்னு அவன் மதத்தில் சொல்லுதான், அதை அவன் ஃபாலோ பண்ணுறான். ஆனால் இப்போ எல்லா நாடுகள்கிட்டையும் பெரும்பான்மையான இவங்களோட எதிரிகள் நாடுகள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து அணு ஆயுதங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் வீசிடுவாங்களா? இந்த சின்ன இடத்துல வீசுவாங்க, அவங்களுக்கு தெரியாதா அதெல்லாம்? அப்போ ஏன் வந்து அவனும் இஸ்ரேல் மேலே வீச மாட்டானுங்க. அதுக்காகத்தானுங்க அவன் குளோபலில் முன்னாடி அவனுக்கு வேண்டப்பட்டவங்களை உட்கார வச்சுட்டான். புரியுதுங்களா? இது எதுவுமே இஸ்ரேல் மேலே உழுகாது. ஏன் அந்த இடம் புனிதமான இடம் அப்படின்னு முஸ்லீம்களும் பார்க்குறாங்கன்றதுனால இல்லை, இவங்க அங்கே இருக்கனால, இவங்க அங்கே உள்ள இருக்கனால அது புனிதமான இடம் இவங்களுக்கு. எதிரி நாடுகளுங்க நான் சொல்றேன், அவங்க கிட்டயும் அணு ஆயுதங்கள் இருக்குல்ல, அவங்க வீச மாட்டாங்க. அவன் வீசுவாங்க. அவன் உங்களுக்கு நீங்க இஸ்ரேலை நோக்கி அவன் வீசுவான். ஆனா அது டேக்கிள் பண்றதுக்குலாம் மிசைல்லாம் இவங்க கிட்ட தான் வச்சிருக்காங்களே. இவங்க கிட்ட என்ன டெக்னாலஜி எல்லாமே இருக்கு. இஸ்ரேல்கிட்ட இன்னைக்கு உலகத்துல இருக்க அதிகப்படியான டெக்னாலஜி, அமெரிக்காவுக்கு ஈக்குவலான டெக்னாலஜிஸ் வந்து இஸ்ரேல்கிட்ட இருக்கு. இதுதான் உண்மை. கண்டிப்பா ஆனால் ரஷ்யாவோ இல்லை இதுவோ இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்த வாய்ப்புகள் அதிகம் தான். இந்த காசா மூலியமாகவே போகிற வந்து அந்த பக்கம் கொண்டு போய் இப்போ என்ன ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் எந்த ஃப்ரண்ட்டில் சண்டை நடக்க போகுது? அங்கே தானே நடக்க போகுது. அப்போ திரும்ப ரஷ்யாவோ இதோ அதுக்கு ஆதரவாக வருது அப்படின்னா அந்த பக்கத்தில் அணு ஆயுத போர். ஆனால் இன்னும் நீங்கள் புரிஞ்சுக்கணும், அவங்களை யூதர்களை பொறுத்த வரைக்கும் அந்த நிலத்துக்கு அவனுக்கு சம்மந்தமே இல்லையே. அதனால அழிஞ்சா பரவாயில்லன்னு நினைக்கிற ஆளுக தான். காசால குண்டை போடுறவன் யார்? இவன் தானே. இவனுக்கு என்ன அங்கே இருக்கிற அவனை பொறுத்த வரைக்கும் அந்த நாடு புனிதமோ அதுவெல்லாம் கிடையாது. அவன் புனிதம். அவன் எங்கே இருந்தாலும் அவனுக்கு அவன் புனிதம். அவன் நாடும் கிடையாது, அது அவன் நிலப்பரப்பும் கிடையாது, அவன் அந்த நாட்டில் உருவாகவும் கிடையாது. அவன் பொய் சொல்லிட்டு உட்காந்துட்டு ஏமாற்றிட்டு உலகத்தையும் ஏமாற்றிக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய சந்ததியினர்கள் நீங்கள் பாருங்கள். அங்கே இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் அவங்க என்ன பேசுகிறாங்க, இஸ்ரேலிஸ் என்ன பேசுகிறாங்கன்னு போய் பாருங்கள். கொலை பண்ணுறதை நியாயப்படுத்திக்கிட்டு இருக்கானுங்க எல்லாம். அப்படி தான் கொள்வோம். சின்ன குழந்தைலாம் ஹமாஸுங்கிறானுங்க அவனுங்க. அவன் காமன் பப்ளிக்கே அப்படி தான் யோசிக்குது. அப்போ ரீசன் என்ன? அந்த அளவுக்கு வந்து அவர்கள் வந்து கருணையற்றவர்களாக உருவாகி இருக்கிறார்கள். ஒரு இனப்படுகொலையில் பாதிக்கப்பட்ட எந்த ஒரு இனமும் அந்த அளவுக்கு கருணையற்றவர்களாக இருக்காது. இதில் தான் நீங்கள் இன்னொரு ஆய்வையும் மேற்கொள்ளணும். உண்மையாகவே ஹாலோகாஸ்ட் நடந்துச்சாங்கிறது ஒரு கேள்வி. இந்த அளவுக்கு போறீங்க? உண்மைதான். அது நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது. 60,000 பேரை வந்து இவர் கொன்னாரா? 60 லட்சம் பேரை ஹிட்லர் கொன்னாரா? இதெல்லாம் ஆய்வு பண்ணணும். ஏன்னா அதில் இன்னும் அது ஹாலோகாஸ்ட் ரியல்னு சும்மா நெட்டில் தேடி பாருங்கள். அதுக்கு நீங்கள் கவுண்டர் ப்ரூஃப் நிறையா இருக்குது. அவ்வளோ விஷயம் இருக்குது இதில். யூதர்களை கைது பண்ணதெல்லாம் உண்மை தான். அதுக்கு ரீசன் வந்து நாசி படைகள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ரீசன் என்ன? அவங்க ஜெர்மனியை வந்து சுரண்டுகிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய யூதர்கள் ஜெர்மானியர்களோட வளர்ச்சிக்கு எதிராக இருக்கிறார்கள், ஜெர்மானிய மக்களை சுரண்டுகிறார்கள்ங்கிற அந்த குற்றச்சாட்டை முன் வச்சு அவங்க இனத்துவேச கருத்துக்களை எல்லாம் பலதும் பேசி, கண்டிப்பாக யூதனை பிறந்த அத்தனையுமே கெட்டவனா நான் சொல்லலை, இது நடந்ததெல்லாம் உண்மை. ஆனால் இஸ் இட் ஏ ஜெனோசைட்? இது ஒரு கேள்வி. இஸ் இட் ஏ ஜெனோசைட்? இவ்வளோதான் கேள்வி. தேடி தேடி கொல்லப்பட்டார்களா? உலகம் முழுக்க இருக்கக்கூடிய யூதர்களை வந்து நீங்கள் யூதர்கள் அந்த டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க ஸ்ப்ரெட் ஆகி கிடந்தாங்க. ஜெர்மனியில் இருக்க யூதர்களை முழுக்கவே கொண்டுட்டாரு ஹிட்லர்னு வச்சுக்குவோம். இவங்க எவ்வளோ பேர் சொல்கிறாங்க? 60 லட்சம்ங்கிறாங்க. இந்த நம்பர் ஏன் இங்கிருந்து வந்துச்சுங்கிறத நான் ஒரு கதை சொல்கிறேன். அந்த 60 லட்சம்ங்கிற அந்த ஹேஷ்டேக் எங்கேருந்து வந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். 60 லட்சம் யூதர்களை கொண்டுட்டாங்க, ஹிட்லர் கொண்டுட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஜெர்மனிக்குள்ளேயோ இல்லை நாசி படை அன்றைக்கி ஆதிக்கம் செஞ்ச பகுதியில் 60 லட்சம் யூதர்கள் இருந்தாங்கன்னு நீங்கள் நம்புறீங்களா?
60 லட்சம்ங்கிறது வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய பாப்புலேஷன் கவுண்ட்லேயே எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு, எவ்வளோ பெரிய கவுண்ட்டு இன்றைக்கி இருக்கிற பாப்புலேஷன்லேயே. ஐரோப்பாவோட நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். 60 லட்சம்ங்கிறது நீங்கள் இந்தியன் பாப்புலேஷன் அதை விட்டுருங்க. இந்தியன் பாப்புலேஷனில் 60 லட்சம்ங்கிறது ஒரு சாதாரண விஷயம். ஐரோப்பிய பாப்புலேஷனில் 60 லட்சம்ங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அது நாசி படைகளோட கண்ட்ரோலில் இருந்த நாடுகளில் 60 லட்சம் யூதர்கள் இருந்தாங்களா அந்த காலகட்டத்தில்? 60 லட்சம் யூதர்கள் அன்றைக்கி இருந்திருந்தாங்கன்னா அந்த பகுதிகளில் மெஜாரிட்டியே யூதர்கள் தான் இருந்திருக்க முடியும். அன்றைக்கி ஒட்டுமொத்த ஐரோப்பியாவோட பாப்புலேஷன் எவ்வளோ நீங்கள் கால்குலேட் பண்ணி சைமில்டேனியஸாக வச்சு பாருங்கள். யூ வில் ஃபீல் த நம்பர் இஸ் ஆட். இந்த 60 லட்சம்ங்கிற அந்த நம்பர் வந்து ஆடாக இருக்கே, அவ்வளோ யூதர்கள் உள்ளே இருந்தாங்களாங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். மேபி பை நம்பர்ஸ் எக்ஸாஜரேட் பண்ணி, அதுதான் வாய்ப்பு. அதுதான் உண்மை. அந்த ஜெனோசைடை அவங்க அதிகமாக எக்ஸாகரேட் பண்ணியிருக்காங்க. நிறைய ப்ரூஃப் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் ப்ரூஃப் சொல்கிறேன். ஒரு சில ஃபோட்டோஸ் காட்டுவாங்க. அந்த ஃபோட்டோஸில் வந்து பார்த்தீங்கன்னா யூதர்களை வந்து கேம்ப்ஸில் வச்சு அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நெளிஞ்சு போய் நொடிஞ்சு போய் கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ காட்டுவாங்க. அது வந்து ஓரளவுக்கு உண்மை. ஆனால் அது உண்மையான விஷயம் என்ன தெரியுமா? அந்த ஒட்டுமொத்த கேம்ப்லையுமே அது வந்து ஒரு பிரச்சனைக்குள்ளாக்கப்பட்டு உணவு வந்து அவங்களுக்கு கிடைக்காம அங்கே கேம்பில் இருந்த சோல்ஜரும் அப்படி தான் இருப்பான், தட்டுப்பாடு. அது அந்த ஃபோட்டோஸ் இருக்குது. அதே கேம்பில் சோல்ஜர்ஸோட எல்லாருமே பாருங்கள், இவங்க ஒர்க்கர்ஸு. அந்த ஒர்க்கர்ஸ் யூதர்களாங்கிறது ஒரு கேள்வி. ஃபோட்டோவில் அவன் இருக்கிறவன் யூதர்னு எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாது. அவங்க கைதிகள் இருக்கிறாங்க, சாதாரணமாக ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, ஜெர்மன்காரனும் அதில் இருக்கான், ஜெர்மன் கைதிகளும் அதில் இருக்கான். அங்கே இருக்க கைதிகள் அத்தனை பேருமே யூதர்கள் கிடையாது, அதையும் புரிஞ்சுக்கணும். ஜெர்மன் கைதிகளும் இருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுடைய கண்டிஷனை பாருங்கள். அவங்களுக்குமே உணவு தட்டுப்பாடு. அந்த டைமில் உணவு தட்டுப்பாடு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல எடுத்த ஃபோட்டோஸை நீங்கள் வந்து பப்ளிக் பண்ணி இவங்க வந்து, நான் என்ன ஓப்பனாக சொல்கிறேன்னா, எதுக்கு இத்தனை படம் நீ எடுத்த? ஹாலோகாஸ்ட்டை வச்சுக்கிட்டு எத்தனை படம் வந்து தொடர்ச்சி எடுத்துக்கிட்டே இருக்கீங்க? ஏன்? ஒரு பரிதாபத்தை இது பண்ணுறது தான். சரி, நடந்தது அவங்களோட அடுத்த சந்ததிகள். நான் கேட்குறேன், அந்த மாதிரியான பரிதாபத்திற்குரிய நிலையில் யாராவது ஒரு யூதர் இந்த உலகத்தில் இருக்கானா இப்போ? சரி, ஒரு ஜெனோசைடல் கம்யூனிட்டி எப்படி இவ்வளோ ரிச்சஸ்ட் கம்யூனிட்டி ஆஃப் த வேர்ல்டாக மாறுச்சு? இதெல்லாம் தான் கேள்வி. ஒரு ஜெனோசைடு ஆச்சுங்க. ஜெனோசைடுனா என்ன? உலகம் முழுக்க அவங்க சிதறி ஓடிடுவாங்க, அகதிகளாக ஆக்கப்பட்டுருவாங்க, அப்படி தானே? அந்த மாதிரி பாதிப்புக்குள்ளான ஒரு கம்யூனிட்டி இன்னைக்கு எப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பெரிய பெரிய கம்பெனிஸு, பெரிய எல்லா முக்கியமான நிறுவனங்கள் எல்லாமே அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே எப்படி வந்துச்சு? மெஜாரிட்டி, எல்லாமே மெஜாரிட்டி. எப்படி? நீங்கள் இப்போ ஃபேஸ்புக் எடுத்தால் அந்த பக்கம் ஜூஸ் தான் இருப்பான், இதை எடுத்தால் எல்லா சோஷியல் மீடியாவோட ஓனர்ஸும் ஜூஸ் தானா? நீங்கள் எல்லா பெரிய பெரிய இந்த கோக்கு, பெப்சி, இந்த மாதிரி பெரிய பெரிய கார்பரேட்ஸு, அந்த கார்பரேட்ஸுக்கு ஃபண்ட் பண்ணுறவனுங்க, அந்த மாதிரியான குரூப்ஸு, இது எல்லாமே ஜூஸாக எப்படி மாறினீங்க? அவ்வளோ காசு இருந்து நீ எப்படி இனப்படுகொலையை அனுமதிச்சிருப்ப? இனப்படுகொலை ஆக விட்டுருப்ப? சரி, இவ்வளோ சொல்கிறீல்ல, உன்னோட ஜூஸ் பீப்புள் எத்தனை பேர் ஹிட்லருக்கு ஃபண்டிங் பண்ணா? ஹிட்லருக்கு ஃபண்ட் பண்ணுற இடத்துலையே ஜூஸ் இருந்துருக்குறாங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஹிட்லரை வந்து அந்த போருக்காக ஒரு வில்லனாக சித்தரிக்கப்பட்டார். அதில் வரலாறுல அவ்வாறு எழுதப்பட்டார். அவர் ஒரு டிக்டேட்டர், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஹீஸ் ஏ டிக்டேட்டர். அவர் ஜெர்மன் நாட்டுக்காக அவர் ஒரு டிக்டேட்டராக மாறி ஜெர்மன் நாட்டில் அவர் வந்து பெரும் புரட்சிகள் செய்து நாசி படைகளை ரொம்ப ஸ்ட்ராங்காக கட்டமைச்சு அவரோட ஜெர்மனி ப்ரோ ஜெர்மனியாக அவர் வேலை பார்த்தாரு. அவரோட எதிரிகளை அவர் அழிச்சாரு, இது பண்ணாரு. ஒன்றும் அதெல்லாம் ஆமாம். அதே போல் ஸ்டாலின், இவங்கவங்களாம் அவங்கவுங்க நாட்டுக்கான தலைவர்கள். ஆனால் இவங்களை நீ என்ன கொண்டு வந்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன்னோட வரலாறு தொடர்ச்சியான எழுதின வரலாறுல இவங்களெல்லாம் வந்து கேடு கெட்டவர்களாக நீ கட்டமைச்ச. நானே கேட்குறேன், ராஜபக்சே நீ கொண்டு வரியா ஹிட்லர் இடத்துக்கு? நமக்கு தெரியும் ஜெனோசைட் நடந்தது உண்மைன்ட்டு. ஏதாவது நடக்குதா? ஏதாவது மாறுதா? ஏன்? ஒரு ஜெனோசைடால் அடி வாங்கி பாதிப்புக்குள்ளான சமூகம் ஒரு இன்றைக்கி யூதர்கள் ரூலிங்காக இருக்கிறாங்க. ஏன் இந்த ஜூஸ் வந்து பெரிய அளவு தமிழ் இனப்படுகொலையை பற்றியோ இல்லை இந்த ஜூயிஷ் மீடியாவோ இல்லை இந்த ஜியோனிஸ் ஐடியாலஜிஸ்ட்டோ என்றைக்காவது கவலைப்படுறாங்களா உலகத்தில் நடக்கிற மற்ற ஜெனோசைட்ஸை பற்றிலாம்? என்றைக்காவது கவலைப்பட்டுருக்காங்களா? அப்போ நான் தான் கேட்குறேன், இது உண்மையாகவே நீ ஜெனோசைடுக்கு உள்ளே போனியா? இது நான் இந்திய ஊடகத்தில் எனக்கு தெரிஞ்சு இதை யாரும் அதிகமாக பேசலை. நான் சொல்கிறேன், கையமையான்னு கத்துவாங்க. ஆனால் இந்திய ஊடகத்தில் அதிகமாக பேசலை. பட் அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய பல ஊடகங்களில் ஹோலோகாஸ்ட்டை யாருமே நம்பலை. அதுக்கான நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் இருக்குது. நீங்கள் தேவைன்னா போய் பாருங்கள். ஹாலோகாஸ்ட்டே வந்து ஒரு
ஒரு எக்ஸாகரேட்டட் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து தொடர்ச்சியாக அங்கே சொல்லக்கூடிய கருத்து. ஏன்னா அவங்களோட பாப்புலேஷன் அவ்வளோ கிடையாது. அங்கே இருக்க அத்தனை பேருமே கொண்டிருந்தாங்க கூட அவ்வளோ பேரை கொண்டிருக்கவும் முடியாது, அவ்வளோவும் இல்லை. அவங்க இந்த 60 லட்சம்ங்கிறது என்ன அப்படின்னா, ஹிட்லர் வந்து 60 லட்ச ஜெர்மானியர்களுக்கு வேலைவாய்ப்பு வாங்கி கொடுத்தாரு. இது வந்து ஹிட்லரோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் அச்சீவ்மெண்ட்னு சொல்லி நாசிகள் வந்து ப்ரமோட் பண்ணுறாங்க. 60 லட்சம் ஜெர்மானியர்களுக்கும் வேலைவாய்ப்பு. ஏன்னா 60 லட்சம்ங்கிறது ஒரு பெரிய எண்ணிக்கை. 60 லட்சம் ஜெர்மானியர்களுக்கு வந்து ஹிட்லர் வந்து வேலைவாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்காரு. எல்லாருக்கும் 60 லட்சம் பேரும் வேலைவாய்ப்பு பெற்றிருக்கிறாங்க. எல்லாரும் வந்து பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடைகிறாங்கன்னா அதுக்கு காரணம் ஹிட்லர்னு சொல்லி ஒரு ப்ரொபகண்டா வந்து அவங்க சைடில், அது உண்மையோ பொய்யோ அது ரெண்டாவது. பட் நாசி தரப்பில் 60 லட்சம் பேர் கொண்டாங்க. அதுக்கு எதிராக இந்த யூத தரப்பு என்ன பண்ணுச்சுன்னா, 60 லட்சம் யூதர்களை கொன்னுட்டு தான் 60 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுத்தாங்கன்னு வேர்ல்டு மீடியாவில் பேச ஆரம்பித்தாங்க. அதாவது யூதர்களெல்லாம் கொன்னுட்டு அவங்களோட வேலைவாய்ப்பு எல்லாத்தையும் ஜெர்மானியர்களுக்கு வாங்கி கொடுத்தாரு ஹிட்லரு அப்படின்னு இவங்க கட்டினாங்க கதையை. அதனால தான் இந்த 60 வந்து நம்பர் 60 லட்சம்ங்கிறது வந்துச்சு. ஆனால் யூதர்கள் சிறுபான்மை, ஜெர்மானியர்களும் சிறுபான்மை, அவங்க இருந்த அத்தனை நாடுகளும் சிறுபான்மை. அவங்க வந்து அந்த அந்த அமௌண்ட்டில் கொலை செய்யப்படலை. மிஞ்சி மிஞ்சி ஆயிரக்கணக்கில் அவங்க கொல்லப்பட்டிருக்கலாம். நாசி படைகளால் கொல்லப்பட்டவங்களும் இருக்காங்க. ஆனால் ஆயிரக்கணக்கில் தான் அந்த எண்ணிக்கை. ஆயிரக்கணக்கில், லட்சம் எங்கே இருக்குது, ஆயிரம் எங்கே இருக்குது. அதுக்காக ஹிட்லர் வந்து ரொம்ப கரைப்படியாத ஆள் அப்படிலாம் நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா ஹிட்லர் ஹேஸ் பின் ஃபண்டட் பை ஜியோனிஸ்ட். ஜியோனிஸ்ட் கூட்டம் ஹிட்லருக்கும் ஃபண்ட் பண்ணியிருக்கு. இதுவும் ஹிஸ்ட்ரியில் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து ஹிட்லர் வந்து அப்பலுக்கற்றவர்னு நான் சொல்லலை. ஆனால் அட் த சேம் டைம் ஒரு 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 பெரிய வில்லனாக ஹிட்லர் வந்து அந்த காலகட்டத்தில் அவங்க உருவாக்குனாங்க. நம்ம சொல்கிற ஹிஸ்ட்ரி எல்லாம் உண்மை இல்லைங்கிறீங்க. ஆமாம், இங்கே நம்ம படிக்கிற ஹிஸ்ட்ரி வந்து ஒரு எழுதி வச்சு தான் நம்ம படிக்கிறோங்க. அதுக்கான கிராஸ் ரெஃபரன்ஸை நீங்கள் உள்ளே போய் பார்க்கணும். உண்மையாகவே அது உண்மையா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆய்வு பண்ணி பாருங்கள். நம்ம ஹிஸ்ட்ரியில் இப்போ நீங்கள் வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரியில் தமிழர்களே இல்லை, அது உண்மையா? அப்போ நம்ம ஹிஸ்ட்ரி வந்து மறைக்கடிக்கப்படுது, இருட்டடிப்பு செய்யப்படுது. அதே போல் இந்த நாசி வெர்ஷன் ஆஃப் த ஹிஸ்ட்ரின்னு ஏதாவது ஒன்று இருக்கா அவங்கக்கிட்ட? நாசிகள் எப்படிங்க ஒரு தனி மனிதன் பின்னாடி அவ்வளோ பேர் அணிவு திரள்றாங்க? அவங்க சைடு வந்து என்ன, அது ஜெர்மனி என்னவா மாறிட்டு இருந்துச்சு, ஜெர்மனியை வந்து எப்படி அவர் இவ்வளோ வேகமாக வளர்க்க முடிஞ்சுது, ஏன் அந்த எழுச்சி ஏற்பட்டுச்சு, இது நீங்கள் எப்படி நீங்கள் வந்து இது சொல்லுவீங்க? கெட்ட ஒரு மனுஷன், தான் சுயநலத்துக்காக இருந்த ஒரு ஆள், ஆனால் நாசி படைகளை வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங் ஆகிட்டாருன்னு இது எதாவது பொருந்துதா? ஆனால் பட் இதான் நெரேட்டிவ், ஹிஸ்ட்ரி நெரேட்டிவ். ஹிட்லர் அப்படின்னா ரொம்ப கொடுங்கோலர் அப்படிங்கிற ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிட்டான். இதை நீங்கள் பிரேக் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுறான். அலெக்சாண்டர் வேர்ல்டை கான்கர் பண்ணார். தே கிரியேட்டட் எ ஹிஸ்ட்ரி. உண்மையாது? அவன் சொல்கிற வரலாறு இந்தியாவை அவன் கான்கர் பண்ணான்னு எழுதி வைக்கிறான். ஆனால் உண்மையான வரலாறு அவனே அவங்களோட வெர்ஷன்லேயே வந்து இந்தியாவை அவன் கான்கர் பண்ணலை. உள்ளே வரான், வெளியில் இருக்க ஒரு சாம்ராஜ்யத்தில் ஒரு அரசனை மட்டும் தோக்கடிக்கிறான், முடிஞ்சுது. இல்லை, அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியா கிட்ட வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இந்தியா ஜெயிச்சாச்சு. அலெக்சாண்டர் இந்தியா இல்லை, உலகத்தையே. அன்றைக்கெல்லாம் அமெரிக்கான்னு ஒரு கண்டம் இருக்கும் கூட உனக்குலாம் தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்ச உலகத்துங்க அதுதாங்க. பட் வேர்ல்டு கான்கர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அலெக்சாண்டர் வராரா இல்லையா? அதுதான் ஹிஸ்ட்ரி. ஹிஸ்ட்ரி இஸ் ரிட்டன் பை தம். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு தேவையான, அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஆட்களை மட்டும் அவங்க வந்து போர்ட்ரே பண்ணி தூக்கி வச்சுக்கிட்டே வருது. அந்த அடிப்படையில் தான் நீங்கள் முதலாம் உலகப் போர், இரண்டாம் உலகப் போர், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தோற்கடிக்கப்பட்ட தரப்பை வந்து கெட்டவர்களாகவும், வெற்றி பெற்ற தரப்பு வந்து நல்லவர்களாகவும் ஒரு சித்தரிப்பு என்பது உருவாக்கப்படுகிறது. அது நீங்கள் எப்படி ஏற்றுக்க முடியும்? பிரிட்டிஷ்காரன் ரொம்ப நல்லவனா முதலாம் உலகப் போரில்? அவன் என்ன நீங்கள் அட்டுழியம் பண்ணிட்டு இருந்தான், ஆனால் அவன் அங்கே நல்லவன். நம்மளை போயிட்டு கேடயமாக பயன்படுத்திட்டு இருந்தாங்க. நம்ம சோல்ஜர்ஸ் எல்லாம் பழி கொடுத்துட்டு இருந்தான் முதலாம் உலகப் போரில். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், இதுதான் வரலாறு. இப்படி தான் வரலாறு என்பது குளோபலாக எழுதப்படுகிறது. அதே போல் தான் இந்த வரலாறும் எழுதப்படும். என்ன இங்கே பெரிய வில்லன்களாக காட்டப்பட போவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா புட்டினை காட்டுவாங்க. எனக்கு தெரிஞ்சு புட்டினை ஹிட்லருக்கு ஈக்குவலாக கொண்டு வந்துட்டு இருக்கானுங்க இப்போ. அதுதான் உண்மை. இப்போ கூட புட்டின் சொன்ன மித்த நல்ல விஷயங்கள், போரை வேண்டாம், போர் விரும்பலை, நாங்கள் எதனால் இந்த போருக்கு நாங்கள் தள்ளப்படுறோம், இதெல்லாம் மீடியாவில் வர்றதில்லை. அணு குண்டை நான் போடுவேன்னு அவர் வாயிலேருந்து வந்துச்சுன்னா உடனே அது மீடியா ஃபுல்லாக ஃப்ளாஷ் ஆகுது. ஏன்? ஏன்னா இவனோட நெரேட்டிவுக்கு அந்த இது கரெக்டாக இருக்குது. ஆனால் இவனோட நெரேட்டிவுக்கு புட்டின் வந்து போற விரும்பலை, நேட்டோ வந்து தேவையில்லாமல் உக்ரைனை உள்ளே இழுக்குதுன்னு சொன்னது வராது. அதையும் புட்டின் தான் சொன்னார். நாங்கள் உக்ரைனோட சண்டை போடுறது எங்கள் நோக்கம் கிடையாது, தேவையில்லாமல் நேட்டோ வந்து உள்ளே வர்றதுனால நேட்டோவோட
இன்டர்ஃபரன்ஸ்னால தான் நாங்கள் உக்ரைனுக்கு வந்து இப்போ எங்களோட நாட்டுடைய பாதுகாப்பை கருதி தாக்க வேண்டியதாக இருக்கிறது. நேட்டோ வந்து உள்ளே வராதுங்கிற உத்தரவாதத்தை கொடுத்துச்சுன்னா நாங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லையே, போர் நடக்காது. ஸோ இவ்வளோ தான் விஷயம். இவங்க என்னென்னா ஒரு தரப்பை ஹைலைட் பண்ணி இன்னொரு தரப்பை எதிர்க்கிறாங்க. இதில் நீங்கள் பிரித்து பார்க்கணும். இந்த விஷயத்தில் நான் அப்படி தான் பார்க்க சொல்கிறேன். ஜியோனிச கோட்பாடு மனித இனத்திற்கு ஆபத்தானது. அந்த ஜியோனிஸ்ட்டுகளை நம்ம ஒருபோதும் அங்கீகரிக்க முடியாது. இந்த 3ஆம் உலகப் போர் ஜியோனிஸுக்கும் மனுஷனுக்கும். ஜியோனிஸ்ட்டை நீங்கள் மனுஷனாக கருத முடியாது. ஏன்னா மனித குழந்தைகள் இறப்பதை ரசிக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை நீங்கள் மனிதர்களாக கருத முடியாது. உங்களுக்கு சந்தேகம்னா ஒரு டிக்டாக்கா இல்லை வந்து அந்த ஒமேகலோ அந்த மாதிரி அந்த வீடியோ சாட் நார்மலாக அவங்களாம் சிவிலியன்ஸு, ஒன்றும் இவங்க கூட கிடையாது, சிவிலியன்ஸ் தான். அவங்க பேசுகிறத கேளுங்க நீங்கள். அவ்வளோ ஹேட் எப்படிங்க வரும் மனுஷன் மேலே? ஏங்க ஹமாஸை தாக்குறாங்க, என்னங்க பண்ணுறது, கேஷுவாலிட்டி விழுகுதுன்னு சொன்னால் பரவாயில்ல. குழந்தைய எப்படிங்க கொல்றீங்க அப்படின்னா அவங்க ஹமாஸுங்குது, குழந்தைய ஹமாஸுங்கிறாங்க. எப்படிங்க குழந்தை ஹமாஸு? அவங்க என்ன உங்களுக்கு கெட்டது பண்ணாங்கன்னா அது அப்படி தான் நாங்கள் பண்ணுவோம். அவ்வளோ இது. அப்போ எந்த அளவுக்கு அவங்க மூலச்செலவு செய்யப்படுறாங்களா இல்லை அவங்களோட குணமே அதுதானா? ஏன்னா ஜியோனிசம் அதுதான் உருவாக்குது. ஓகே, இப்போ இறுதியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு இதில் எதுவும் டைரக்ட் இம்பாக்ட் இருக்குன்றீங்களா? வரும். ஏன்னா இப்போ இந்தியா வந்து இப்போ நம்ம வந்து நடுநிலையாக நிற்கணும்னு இந்தியா முயற்சி பண்ணுது. ஏன்னா அதுதான் சரி, அதுதான் நமக்கு சரிங்கிறது இல்லை. ரெண்டாவதுங்க அதுதான் நமக்கு சேஃப்டி. சரிங்க. இப்போ நீங்கள் எந்த சைடு நீங்கள் எடுத்தீங்கன்னா நமக்கு அடி விழுகும். ஏன்னா மேலே ஜியும் புத்தினும் இருக்காங்க. புத்தின் கூட நம்ம நட்பு, ஆனால் ஜி சைனா கூட நம்மளுக்கு நட்பு இல்லை. ஆனால் அவங்க 2 பேரும் நல்ல நட்பில் இருக்காங்க. நட்பு இல்லைங்கிறது வந்து இந்த பாஜக காரங்க சொல்றதை கேட்டுட்டு நம்பிட்டு பாஜக காரங்க ஆள்றாங்க. அவங்க தானே அந்த முரணை ஏற்படுத்திட்டாங்க. சீனாவோட நட்புல இல்லைன்னா சீனாக்காரன் ஏன் அவங்க உள்ள வர போறாரு? ஏன் மோடி போய் அவரை இந்தியா நிலப்பரப்பில் சந்திக்க போறாரு? ஸோ பகை நாடு மாதிரிலாம் கிடையாது. இன்னொன்று புரிஞ்சுக்கோங்க, இந்தியா அண்ட் சீனா தே ஆர் மோர் டிபெண்ட். வியாபாரம் இந்தியாவை டிபெண்ட் பண்ணி சீனா இருக்கு, சீனாவை டிபெண்ட் பண்ணி இந்தியா இருக்கு. இது நீங்க மறுக்கவே முடியாது. நீ இந்தியாவோ சீனாவோ 2 போர் நடந்துச்சுன்னு வைங்களேன், வேர்ல்டே காலியாகும். இவங்க 2 பேர் மட்டும் பாதிப்பாலும் மொத்தமே எல்லாமே ஸ்தம்பிச்சு போகும். இதுதான் நடக்கும். அதனால அவங்க அதை செய்ய போறது கிடையாது. அது போர் அப்படின்னு வரும்போது எப்படி வந்து ரஷ்யாவும் யூஎஸும் ஒரு டைம்ல கோல்டு வார் அவங்களுக்குள்ள இருந்தாலும் அதே போல எனக்கு கோல்டு வார்ல தான் நம்ம இருக்கோம்னு வச்சுக்கலாம். நமக்குள்ள சண்டை டைரக்டா கூட ஒரு சில இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கு. பட் மோர்லி இது வந்து ஒரு மாதிரியான கோல்டு வாராவே தான் கண்டினியூ ஆகும். டைரக்ட் கான்ஃப்ளிக்டை யார் இது தொடங்குச்சுன்னா அது வந்து இந்தியாவுக்கும் சரிவு, சீனாவுக்கும் சரிவு. சீனாவும் வந்து பார்த்தீங்கன்னா வர்த்தகத்துலலாம் இப்போ இந்தியா வந்து தடையிடுதுன்னு வைங்க, தடைக்கிடையே போடுதுன்னு வைங்க. இவன் சும்மா சில சங்கிகள் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க சைனீஸ் டிவியை வாங்காதீங்கன்னு சொல்லி வீட்டில் இருக்க டிவி எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டு இருப்பாங்க. பட் அட் த சேம் டைம் சைனீஸ் டிவிஸை உள்ளே கொண்டு வராதீங்கன்னு யாராவது பேச முடியுமா? சைனீஸ் மொபைல்ஸை உள்ளே கொண்டாதீங்க பேச முடியுமா? சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் உள்ளே கொண்டாதீங்க பேச முடியுமா? முடியாது. எல்லா ஸ்பேர் பார்ட்ஸ்லேருந்து எல்லா விதமான இன்னைக்கு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில கூட சைனீஸ் கம்பெனிஸ் உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. பேட்டரி கம்பெனிஸ், நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரி, இந்த மைக்ரோ லெவலில் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா பொருட்களுக்கும் குட்டி குட்டி விஷயங்கள்லாம் குழந்தைங்க யூஸ் பண்ணுற டாய்ஸு, கிளாத்திங்கான கலரு, இதுக்கான சில மூலக்கூறுகள், சில இண்டஸ்ட்ரியல் எக்யூப்மெண்ட்ஸு, இண்டஸ்ட்ரியல் பார்ட்ஸு, அதன் மூலியமாக தான் அவங்க பெரிய வல்லரசானாங்க. அப்போ இது எல்லாமே சீனாலேருந்து நம்ம வாங்கிட்டு இருக்கோம். சீனாவுக்கு நம்மக்கிட்ட விற்றா தான் அவன் நிற்க முடியும். அவன் நம்ம மார்க்கெட் இழந்துட்டானா அவனுக்கு பெரிய அடி. இது ஒரு மேஜர் மார்க்கெட்டுங்க இந்தியா. இப்போ இன்னைக்கு இன்றைய காலகட்டத்தில் இந்தியா வந்து ஒரு மேஜர் மார்க்கெட்டு. ஸோ இந்த மார்க்கெட்டை அவன் ஏன் இழக்க போகிறான்? தடைகள் வந்துருச்சுன்னா சிக்கல். அதனால தான் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் பகையை மூட்டுற வேலையில் உலக நாடுகள் தீவிரம் காட்டுறாங்க. இப்போ அமெரிக்கா வந்து ஏன் வந்து ரொம்ப இந்தியாவோட ப்ரெஷரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறான்? ஏன்னா அமெரிக்காவுக்கு சாதகமாக இந்தியா வரணும்னு அவன் எதிர்பார்க்குறான். ஆனால் அது வரும்பொழுது கண்டிப்பாக சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் முரண் ஏற்படும். ஆனால் இது வரைக்கும் அன்டில் இது வரைக்கும் இப்போ மோடி கவர்மெண்ட் வந்து அமெரிக்காவுக்கு ரொம்ப வளைஞ்சு கொடுக்கல. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம புகழ்றோம்னு இல்லை, பட் வளைஞ்சு கொடுக்கல. ஒரு அளவுக்கு நடுநிலையாக தான் அப்படியே இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படி போயிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் ஃப்ளைங் கேஸ் கொடுத்துட்டு அப்படிதான் போயிட்டு இருக்காங்க. பட் இது சரியான ஸ்டாண்ட் நான் நினைக்கிறேன். உலக அரசியலை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சரியான ஸ்டாண்ட். மோடி இருக்காரோ இல்லையோ, இந்தியா இந்த ஸ்டாண்ட்ல இருக்கணும். நாளைக்கு காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்தாலும் இந்த ஸ்டாண்ட்ல இருந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. பட் இஃப் வி டேக் எனி அதர் சைடு, நீங்கள் சைனா பக்கம் இருந்தால் இவன் ஐடி கம்பெனிஸ்லாம் அடி வாங்கிடும். இந்தியாவில் சைனாவுக்கு ஸ்டாண்ட் எடுக்குது அப்படின்னா ஐடி கம்பெனிக்காரர்கள் உங்களுடைய வேலைகளை மறந்து விட வேண்டியது, அவன் கட் பண்ணிடுவான். அப்படியே இதான் நடக்கும். அப்போ இங்கே ஐடி இண்டஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா முழுக்க நம்ம வந்து அமெரிக்கா வெஸ்டர்ன் கண்ட்ரி சார்ந்து அதிகமாக இருக்கும். இப்போ அவங்களோட எம்ப்ளாய்மெண்ட் இதெல்லாம் அடி வாங்குவோம்.
அந்த நாடுகளில் வேலை செய்யக்கூடிய இந்தியர்களுக்கு பெரிய அளவுக்கு நெருக்கடி என்பது ஏற்படும். ஸோ இதெல்லாம் நடக்கும். நம்ம வந்து அமெரிக்காவுக்கு சாதகமாக மாறணும் அப்படின்னா சீனாவோட வர்த்தக பிரச்சனைகள், போக்குவரத்து பிரச்சனைகள் இதெல்லாம் நடக்கும். போர் வந்து 2 பக்கமும் நமக்கு ஆபத்து தான் எப்பவுமே. அமெரிக்கா வந்து என்றைக்குமே இந்தியாவுக்கு ஆதரவாக இருந்ததில்லை. சீனாவுக்கு இந்தியாவுக்கு போர் நடந்திருக்கு, ஆனால் அதுக்கப்புறம் கடந்து வர்த்தகம் சார்ந்த விஷயங்கள் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அமெரிக்கா ஒவ்வொரு முறையும் இந்தியாவை முதுகில் குத்திக்கிட்டே இருந்த நாடு. எல்லாரையுமே அப்படி தான் பண்ணுவாங்க. அதனால் அவங்கள என்றைக்குமே நம்ம நம்பக்கூடாது. இப்படி தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஈரான் என்பது இந்தியாவோட நட்பில் இருந்தது. ஆயில் சப்ளையில் இந்தியாவுக்கு வந்து நாங்கள் டைரெக்டாக டீல் பண்ணிக்கிறோன்னு சொன்ன ஒரு நாடு. அமெரிக்காவோட இன்டர்ஃபரன்ஸ் இல்லாமல் அமெரிக்கா வந்து தடுத்துச்சுங்க, ஈரான்லேருந்து நீ ஆயில் வாங்கக்கூடாதுன்ட்டு. பட் இந்தியா நான் அப்படி தாண்டா வாங்குவேன், அப்படி தாண்டா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போச்சு இந்தியா. ஸோ அந்தளவுக்கு நட்பாக இருந்தார்கள். அப்போ ஈரானுடைய வீழ்ச்சி என்பது கண்டிப்பாக இந்தியாவுக்கு பிரதிபலிக்கும். இந்தியாவோட செயல்பாடுகள், இந்தியாவோட அரசியல் முடிவுகளில் அது நிச்சயம் பிரதிபலிக்க தான் போகுது. அதனால் இது வந்து நம்ம இந்த போரில் இழுத்து விடப்படுவோம். அங்கே என்னவா இந்தியா இருக்குங்கிறது தான் இப்போ கேள்விக்குறி. நம்ம வந்து நடுநிலையாக நின்று இந்த போரை அடக்கி இந்த போர் மூலமா எந்த பாதிப்பும் வராமல் தடுத்து வெளியில் வரப்போகிறோமா, திரும்ப இந்தியா ஒரு அகிம்சை நாடாக தன்னை நிலைநிறுத்திக்க போகுதா, இல்லை இந்த போரில் சிக்கி சின்னாபனம் ஆக போகிறோமா? ஏன்னா போர்னு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் நியூட்ரல் ஸ்டாண்டர்ட் இல்லை அப்படின்னா we are all going to die. இந்தியன் பாப்புலேஷன் பெரிய பாப்புலேஷன், இதை ஒழிக்கணுங்கிறது தான் நோக்கம். நான் ஜியோனிஸ்ட் அஜெண்டா நான் தெளிவாக சொல்லிட்டேன். பாப்புலேஷன் ரிடக்ஷன் என்பது அவர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு மறைமுக திட்டம். மக்களை கொல்லணுங்கிறது அவன் எண்ணம். அப்போ அவன் யாரை அதிகமாக டார்கெட் பண்ணுவான்? சீனாவையும் இந்தியாவும் தான் டார்கெட் பண்ணுவான். ஸோ இந்த போர் அங்கே நடந்துகிட்டு இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. இந்த போருடைய நோக்கமே இங்கே இது வரணுங்கிறது தான். அதனால தான் நம்மளை இழுத்துக்கிட்டு இருக்கானுங்க. அப்போ இந்தியாவை ஆளுகிற இந்த ஆளும் கூட்டம் என்பது மக்கள் மீது கொஞ்ச நாச்சு அக்கறையோட போருக்கெல்லாம் போயிடாமல் அதுக்கு தான் இந்த அவேர்னஸை ஸ்ப்ரெட் பண்ணுறோம். நீங்கள் ஏங்க வந்து யூதர்களுக்கு எதிராக இவ்வளோ பேசுகிறீங்க அப்படின்னா உண்மை அதுவே. அதை நாம் பதிவு செய்து தான் ஆக வேண்டும். ஜியோனிஸ்ட் ஆபத்தானவர்கள், இதை புரிந்து கொள்ளுங்கள். வரலாற்றை அவன் பார்வையிலேருந்து படிக்காமல் வேறு கோணத்தில் அணுகுங்க. ஜியோனிஸ்ட்டுன்னே நீங்கள் முதல்ல தேடிங்க. நிறைய பேர் தேடி பார்த்துருக்க மாட்டீங்க. ஜியோனிசம்னா என்ன, அவர்களுடைய செயல் திட்டங்கள் என்ன. யூத பயங்கரவாதிகளின் ரகசிய அறிக்கைன்னு ஒரு புத்தகம் இருக்குது, அதை வாங்கி படிங்க. அந்த புக்கோடைய ஆரிஜின் என்ன, அது ஜியோனிஸ்டுக்கு குரூப்ஸ்குள்ளே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்த ஒரு புக்கு. அது வந்து ஒரு பாதிரியார் கைக்கு வருது. அந்த பாதிரியார் வந்து அதை வந்து மொழிபெயர்த்து அவர் பப்ளிஷ் பண்ணுறாரு. ஒரு சீக்ரெட்டாக இருந்த ஒரு புத்தகம் அதை வந்து அவர் பப்ளிஷ் பண்ணி கொண்டு வராரு. இவ்வளோ ஆபத்தாக இவங்க செயல்படுறாங்கன்ட்டு. அந்த யூத பயங்கரவாதிகளின் ரகசிய அறிக்கை என்ன, அதோட அஜெண்டாஸ் என்ன, அது எல்லாமே அந்த புக்கில் இருக்குது. இல்லை, நல்ல விஷயம் பண்ணீங்க. ஏன்னா நீங்கள் நிறைய விஷயம் வந்து சொல்லிகிட்டே இருக்கும்போது நிறைய இடத்துல படிச்சிருப்பீங்க. உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் ரெஃபரன்ஸ் புக்கையும் சொல்லிடுங்க. ஏன்னா எங்கேருந்து நீங்கள் அதை சொல்கிறீங்கன்னு சொல்லி தமிழாக்கத்தில் ஒரு இஸ்லாமிய சகோதரர் வந்து அதை மொழிபெயர்த்திருக்காரு. தமிழ் மொழியிலே இருக்குது அந்த புக்கு. அதாவது அந்த புக்கோட வந்து எல்டர்ஸ் ஆஃப் த ஜியான் புரோட்டோகால்ஸுங்கிறது அந்த புக்கோடைய ஆங்கில பேர். புரோட்டோகால்ஸ் எல்டர்ஸ் ஆஃப் த ஜியான் அப்படின்ட்டு இருக்கும். அந்த ஜியானிஸ்டோடைய இது அதை மொழிபெயர்த்து தான் யூத பயங்கரவாதிகளின் ரகசிய அறிக்கைன்னு சொல்லி தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது. இந்த எல்டர்ஸ் ஆஃப் த ஜியான் த புரோட்டோகால் அப்படிங்கிறது அந்த புக்குடைய ஆங்கில பேர். நீங்கள் வாங்கி ஆங்கில வெர்ஷன் படித்தாலும் ஓகே, தமிழ் வெர்ஷன் படித்தாலும் ஓகே, படித்து பாருங்கள். ஓகே, ஈரானிஸ்ட்டை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்குவீங்க. ஜியோனிஸ்டோட பங்கு எவ்வளோ, அவங்களோட நோக்கம் என்ன அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டீங்க. அதை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இன்னைக்கு நம்ம நடக்கிறத நீங்கள் உங்களால் சரியான பார்வையில் பார்க்க முடியும். இல்லைன்னா இந்த குளோபல் மீடியா சொல்கிறத நீங்கள் அப்படியே நம்பிடுவீங்க. யார் நல்லவன், யார் கெட்டவன், யார் அயோக்கியன் தெரியாமல் போயிடும். இப்போ இறந்தவர்கள் நல்லவர்கள், அவர்களை கொன்றவன் அயோக்கியன். இதை தான் நீங்கள் பதிவு பண்ணுறேன். சரி, அதையும் தாண்டி போர் அப்படிங்கிறது யாருமே விரும்ப மாட்டாங்க. நம்மளும் அதை தான் வந்து விரும்பணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அதாவது ஆஸ் அ கண்ட்ரி. ஆமாம். ஆனால் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ டெய்லி ஒரு 2 வீடியோ அதை பற்றி வந்து போடணுமே, எதையும் நிறுத்தாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி சுயநலமாக நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க வேர்ல்டு. நான் யூடியூபர்ஸை பற்றி மட்டும் சொல்லுவேன். போர் வந்துச்சுன்னா அழிவு நிச்சயங்க. அது இன்னொன்று சொல்கிறேன், தமிழர்கள் போரை சந்தித்தவர்கள், போரால் ஏற்படக்கூடிய அழிவையும் பார்த்தவர்கள். அந்த அடிப்படையில் சொல்கிறோம், போரை தயவு செஞ்சு விரும்பாதீங்க. அதை நீங்கள் விரும்புனீங்கன்னா அதால் பயனடையக்கூடியவர்கள் நிச்சயம் மனிதர்களோ. போரில் தான் வந்து தர்மம் வெல்லும் அப்படிம்பாங்க, பச்சை பொய். அதை பொய்யை சொல்லிட்டு தான் வந்து உலகத்தை கொண்டுட்ருக்கான். போரில் தர்மம் என்றைக்குமே வெளில போகிறது கிடையாது. மக்களுடைய அவேர்னஸ்லையும் புரிதல்லையும் தான் தர்மம் வரணும். நான் என்ன கேட்குறேன், காசாவில் இருக்க மக்களும் இஸ்ரேலிய யூதர்களும் சரி நீ உன் பகுதியில் இருப்பா, நான் என் பகுதியில் இருப்பான்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு அன்பையும் அவங்க செலுத்த தொடங்கிட்டாங்கன்னா அங்கே போருக்கான தேவை ஏதாவது இருக்கா? அப்படி இருக்குந்துருக்காதுல்ல. எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கட்டும், அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். சரி நீ வந்துட்டேன், நானும் வந்துட்டேன், இப்போ இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு, நம்ம யாருமே இது பண்ண முடியாது, இப்போ எப்படி பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சாங்கன்னா போர் இல்லை. இப்போ என்ன பண்ணலாம்? போர் கிடையாது. ஆனால் வீம்புக்குன்னு அந்த போர் நடந்துக்கிட்டே இருக்குன்னா அந்த புரிதல் 2 தரப்புக்கும் கிடையாது.
அந்த புரிதல் வரப்போகிறதும் இல்லை, அதுக்கான சூழலும் அங்கே இல்லை இப்போ. ஆனால் அட்லீஸ்ட் நம்ம சும்மா உட்காந்துட்ருக்கோம் இப்போ. இந்த புரிதலோடு இருங்க. போர் வந்துச்சுன்னா நமக்கு அழிவுன்னு மனசில் ஏற்றுங்க. நமக்கு மட்டும் அழிவு இல்லை, நம்மளும் பல பேர் அழிப்போம். இந்திய ராணுவம் சும்மா இருக்குமா? இந்திய ராணுவமும் போய் பல பேரை கொல்லுங்க. அங்கே சாகரவெல்லாம் என்ன நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க? போர்னா எல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்க, ஏதோ ஒரு பொட்டை வெளிச்சத்தில் இவங்க எல்லாம் இந்த மகாபாரதம் ராமாயணம் சீரியல்லாம் பார்த்துருக்காங்க. ஏஜ் ஆஃப் எம்பையர்ஸ் மாதிரி நினச்சி அதான் இங்கே வந்து ஒரு இந்த பக்கம் சிட்டி, இந்த பக்கம் ஒன்று இருக்கும், சண்டை வந்து அந்த பக்கம் போடுவாங்க, சரி நிற்பாங்க, அப்படியே கேமரா அப்படியே வரும், அப்படியே எல்லாருமே மோதிப்பாங்க. அதெல்லாம் அந்த ஷாட்டு இந்த அவெஞ்சர்ஸ் எண்ட் வார் மாதிரி எல்லாம் ஒரு பொட்டக்காட்டில் போய் சண்டை போடுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்க. அந்த மாதிரி போர் கிடையாது. தயவு செஞ்சு யோசிச்சு பாரு, முக்கிய நகரங்கள்லாம் குறி வச்சு தாக்கப்படும். நமக்கு ஆபத்து சுற்றி சுற்றி உட்காந்துருக்குது. சீனாவோட அதான் அணு உலைகள், அதுக்கு மேலே அவன் வாட்டி ஏதாவது குண்டத்துக்கு அணு உலையில் போட்டு போயிட்டான்னா 1000 வருஷத்துக்கு மேலே ஒன்றுமே பிடுங்க முடியாது, அழிஞ்சிருவோம். அதுவே புரிய மாட்டேங்குது இவங்களுக்கு. சொமாலியாலாம் கொஞ்சம் தயவு செஞ்சு போய் பாருங்கள். சொமாலியாவில் கடலில் கொண்டு போய் அணுக்கழிவை கொட்டுறானுங்க. அவன் மீன் வளமே அழிஞ்சு போச்சு, கடலில் போய் அணுக்கழிவுகளை கொட்டுனதுக்கு. அதுவும் கொட்டுறதுங்கிறது வந்து அவன் என்ன பண்ணுற, சும்மா கொட்ட மாட்டான், அதெல்லாம் பாக்ஸ் பண்ணி சீல் பண்ணி பெரிய பெரிய கண்டெய்னர்ஸில் போய் தான் உள்ளே இறக்குவான் கடலுக்குள்ளே. அது ஆள் நடமாட்டமே இல்லாத கடலில் தான் இறக்குவான். அப்படி இறங்கின இடத்துலையுமே அது கசிஞ்சு அந்த கதிர்வீச்சுனால அங்கே மீன் வளம்லாம் அழிஞ்சு அவன் சொமாலியா எப்படி ஆச்சுன்னு பாருங்க. பாவர்ட்டினாலே சொமாலியா அப்படின்ற, சொமாலியானாவே அவ்வளோதான். நீ போ சொமாலியா உனக்கு என்ன நல்ல மக்களாக தெரியுறாங்க? சொமாலியான்னு யோசிச்சாவே ரொம்ப சோத்துக்கு செத்த மக்கள் தான் தெரிவாங்க. அந்த மாதிரி ஆப்புற இங்கே வந்துச்சு சோமாலி, கூடாங்குளம், கல்பாக்கம், இங்கே இருக்கக்கூடிய அணு உலைகளில் ஏதாவது ஒரு ஏர் ஸ்ட்ரைக்கோ ஏதோ ஒன்று நடந்துச்சு அப்படின்னா அது ரேடியேஷனை ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. அவன் அணுகுண்டு வந்து போடணும்னு அவசியம் இல்லை. குண்டை தூக்கி அணு உலையில் போட்டாவே முடிஞ்சு போச்சு, அதுவே அணுகுண்டு தான். சாதாரண குண்டை தூக்கி அணு உலையில் போட்டால் அது அணுகுண்டு தான். ஐடியா கொடுத்துட்ருக்கீங்க. ஐடியா கொடுக்கலைங்க, அது அவன் பிளானில் இருக்குங்க. நம்ம கடல் ஓரத்தில் வேற கொண்டு வந்து வச்சுருக்குறோம், பாதுகாப்பு இல்லை. பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவில் கொண்டு வந்துட்டான். சைனாவோட ஹார்பர் இருக்குது, சீனாவுடைய பெரிய பெரிய கப்பல்கள்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்குதுங்க, இராணுவ கப்பல்கள்லாம். நீங்கள் இது எப்படி நீங்கள் வந்து ஆபத்து, தமிழர்களை சுற்றி ஆபத்து இருக்குது. அதனால் போரை நம்ம விரும்பக்கூடாது. போர் கூடாதுங்கிறதுல ஸ்டாண்டில் நில்லுங்கடான்னு நான் திரும்ப திரும்ப கழுதியாக கத்துறேன். போருக்கு பயந்து கிடையாது. போரால் அப்பாவி மக்கள் தான் இறப்பார்கள். போரால் நன்மை வந்து நமக்கு சேராது, யாருக்கும் நல்லது, யாருக்குமே நல்லதில்லை. புரிதலால் நன்மை, புரிதலை வளர்த்துக்கோ, போரை தவிர்த்துரு. இவங்க ஆனால் நானும் போய் பார்க்குறேன், இதை நம்ம சொல்லி பார்க்குறோம். கமெண்ட்ஸ்லாம் போய் படித்தா இந்தியன் ஆர்மி இப்படி கையை போட்டுக்குவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் அந்த பக்கம் பாகிஸ்தான் ஆர்மி. எந்த ஆர்மியும் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுங்கிறது அந்த ஆர்மியோட துப்பாக்கிக்கு எதிர்முனையில் இருந்தவன் யாருங்கிறத வச்சு தான். எத்தனை பழங்குடி மக்கள் என்னென்ன ஆனாங்க. இந்திய இராணுவத்தால் இலங்கையில் அமைதிப்படை வந்த காலகட்டத்தில் அங்கே தமிழர்களுக்கு நடந்த கொடுமைகள் இந்திய இராணுவம் தான். அந்த கொடுமையெல்லாம் நீங்கள் கேட்க முடியாது, சொல்ல முடியாது. அத்தனை ரேப்பு, அத்தனை. அதனால சொல்கிறேன், இராணுவம்லாம் வந்து அப்படியே ஒழுக்கமான இராணுவம். அந்த ஒழுக்கமான இராணுவத்தை ஒரே ஒரு நபர் தான் வச்சுருந்தார், தேசிய தலைவர். அவரை ஒழிச்சிட்டாங்க. அந்த ஒழுக்கமான இராணுவம் அதோட முடிஞ்சுது. அந்த ஒழுக்கமான இராணுவம்லாம் உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது. மது இங்கே சரக்குனாவே என்ன சரக்கு? மிலிட்ரி சரக்கு. அப்புறம் அந்த போதையில் இருக்கக்கூடிய நபர்கள் நிராயுத பாணியாக இருக்கக்கூடிய பெண்களுக்கும் நிராயுத பாணியாக இருக்கக்கூடிய மக்களுக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் யோசிங்க. அது எதிரி நாடு, இவெல்லாம் எதிரின்னு மனையில் இருந்தானா அது என்ன நடக்கும்? அதெல்லாம் யோசிச்சுட்டு நமக்கு நாளைக்கு நம்ம வெளிநாட்டிலேருந்து எவனோ வந்து நம்மளை அழிக்க ஆரம்பித்தா அது எப்படி ஃபீல் ஆகும், இதெல்லாம் உணர்ந்துக்கிட்டு போரை விரும்பாதீர்கள். உலக மக்கள் எல்லாரும் ஒருமித்த குரலில் உலக போர் கூடாது, இது ஜியோனிச கோட்பாடு, இது பாப்புலேஷன் ரிடக்ஷனுக்காக இவங்க பண்ணக்கூடிய ஒரு மேஜர் பிளானு, நியூ வேர்ல்டு ஆர்டருக்காக இவங்க செய்கிற ஒரு அட்டூழியம். இதை செய்யாதீங்க. இப்போ இவர் இறந்துருக்காங்கன்னா இதுக்கு மொசாத் தான் காரணம். உலக நாடுகள் இதில் தலையிட்டு மொசாத்தை ஒழிக்கணும். இந்த மாதிரி உலக நாடுகளில் தலைவர்களை எந்த தலைவரெல்லாம் கொள்ளலாம், நாளைக்கு இந்தியாவுக்குள்ளே இந்த வேலையை பண்ணலாம், சொல்ல முடியாது இல்லைங்க. அப்போ இந்த இதை நம்ம ஏற்கவே முடியாது. இந்த கூட்டம், இந்த ஜியோனிச கும்பல் என்பது அவர்களோட அதிகாரத்தை இழக்கணும். அவனை போய் கொல்லணும்னு சொல்ல, அதிகாரத்தையும் அவன் இழக்கணும். அவனோட அந்த ஒரு ஆதிக்க புத்தி அவன் மாற்றிக்கணும். அவன் மாற்றிக்காத வரை இந்த உலகத்தில் அமைதி இருக்காது. இதை தான் நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ பார்க்குறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியுறவுத்துறை அமைச்சரும் வெளியுறவுத்துறை அதிகாரியும் உட்காந்து பேசிக்கிறாங்கப்பா வேர்ல்டு பாலிடிக்ஸ் அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. இது நம்மளோட ஒரு பார்வை தான். தெரிஞ்ச அறிவுக்கு தெரிஞ்ச உலக விஷயத்தை வச்சு நம்ம சொல்கிறோம். இல்லை அவங்க போய் நிறைய விஷயங்கள் படித்து பார்க்கறதுக்கு தூண்டுதலாக இருக்கும் அப்படிங்கிறத இதை வந்து சொன்னதை ஒரு இதாக ஹிண்டாக எடுத்துக்கிட்டு இப்போ வந்து ஹாலோகாஸ்ட் வந்து ஃபேக்கா தேடி பாருங்க. இல்லை சில பேர் அப்படி நினைக்கிறாங்கன்றதுக்காக அவங்களுக்கு அந்த ஒரு விஷயத்த சொல்ல வேண்டியது. வேர்ல்ட் பாலிடிக்ஸ் வந்து நம்ம எப்பவுமே வந்து பேசுறது விடக்கூடாது, நம்மளுக்கு புரிஞ்சதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு அப்படிங்கிற எஃபர்ட் தான் இந்த வீடியோன்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி பாருங்க. கண்டிப்பாக.